ரைட். நாங்க தஜ்வீத் கற்பித்தல் வழிமுறைகள் என்று சொல்லி நாங்க தொடங்கினோம். அதுல பல பேருட அனுபவங்களை கண்டு கொண்டோம். இப்ப நாங்க தஜ்வீத் கற்பித்தல் வழிமுறைகள் தொடர்பாக பார்ப்போம். முதல்ல நாங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றதாக இருந்தால் அல்லது கற்பிக்கிறதாக இருந்தால் முக்கியமான எங்கட எல்லா சென்சஸ் சரியா, எங்கட கண், நாக்கு, மூக்கு, காது, கை, இந்த ஐம்புலன்கள் என்று சொல்லுவோமே, அப்ப இவைகள் எல்லாமே யூஸ் பண்ணப்படுற நேரத்துல தான் ஒரு அறிவு, ஒரு தகவல் வந்து எங்களுக்குள்ள போறோம். அப்படித்தானே? ரைட். அப்ப இவைகள்ல நாங்க இந்த ரூட்டால தான் எங்களோட பிரெயினுக்கு ஒரு விஷயம் போகுது. இப்போ போற நேரத்துல நாங்க வந்து சில நேரம் தஜ்வீத் அல்லது ஒரு கல்வியை படிப்பிக்கிற நேரம் ஃபுல்லா அப்படியே கேட்டுட்டே இருக்கிற, டீச்சர் படிப்பிச்சுட்டே போவா, அப்படி இருக்கிற, அல்லது டீச்சர் படிப்பிச்சுட்டு இருக்கிறது அல்லது புக் எடுத்து பார்க்கறது, பெரும்பாலும் ஐம்புலங்களும் யூஸ் பண்ணப்படுற வீதம் குறைவாக இருக்கிறது. சரியா? இப்ப நாங்க ஒரு விஷயத்தை நினைவுல வச்சுக்கொள்ளணும். ஒரு மாணவி கற்கிறதாக இருந்தால் அந்த புள்ளைகளோட வாய் அடிக்கடி யூஸ் பண்ணப்படுதா, காதுக்கு நிறைய வருதா, அடுத்து பாடி லாங்குவேஜ்கள் அந்த புள்ள ஒரே இடத்துல உட்கார்ந்து டீக்குதா, புள்ளையோட கை கால்களுக்குள்ளுக்கு லேர்னிங் போகுதா என்று சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்க அவதானிச்சோம். அதே மாதிரி ஒரு டீச்சர் ஜஸ்ட் இந்த விளங்கப்படுத்துற எக்ஸ்பிளைன் பண்றோம், அது மாத்திரம் தான் என்று சொல்லி இருந்தால் அந்த டீச்சர் டீந்து பிள்ளைக்கு போறது ஒரே ஒரு விஷயம் தான். மற்ற அனைத்து விஷயங்களும் பிள்ளைக்கு டீச்சர்ட சென்ஸ்ல இருந்து போறதும் இல்லை. அப்ப அங்கின வந்து போறதே கொஞ்சம் என்று சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. எனவே எல்லா சென்சஸ்களையும் நாங்க யூஸ் பண்ணக்கூடியதாக டீச்சருக்கு ஆக்ஷன்ஸ் இருக்கணும். ஒரு டீச்சரை பொறுத்த வரையில நல்ல கூர்மையாக அவதானிச்சு பார்க்கணும், எல்லா ஜாதியும் இருக்கணும். ரைட். எல்லாத்தையும் என்று சொன்னா ஒவ்வொரு மாணவர்களோட திறமைகள் நாங்க பார்ப்போம், வித்தியாசப்படுது, அந்த நிலைமைகளும் இருக்குது. ரைட். இப்ப நாங்க வந்து படிக்கிற நேரத்துல ஒரு கேள்விகள் நிறைய எழும்பும். ஒரு மன்ஹஜ், இந்த மூலக்கூறுகள் என்று சொல்லுவாங்க. நான் ஏன் படிக்கணும், நிமாதானம், ஏன் நான் படிக்கணும், அல்லது நான் தாழ்ல மரபுல, சரியா என்ற ஒரு கேள்வி ஒரு மாணவனுக்குள்ள இருக்கும். ஆனா டீச்சர் அந்த கேள்வியை முதல்ல டீச்சர் தான் கேட்கணும், ஏன் நான் படிப்பிச்சு கொடுக்கணும் இந்த பாடத்தை, இல்லையா? சும்மா அந்த சிலபஸ்ன்னு போட்டு தந்திக்கிறேன், நான் வந்து கிளாஸ்க்கு போறேன், இதை முடிச்சுட்டு வாரேன்னு மாத்திரம் போதாது. ஒவ்வொரு நாள் வகுப்புக்கு போற நேரத்திலையும் இந்த கேள்விகள் இருக்கணும். பிள்ளைகிட்ட இந்த கேள்வி தன்னை அறியாமலே கேட்டுக்கொள்ற நிலைமையில இருக்கு. சரியா? நான் ஏன் இதை படிச்சோணும், அப்ப நாங்க ஏன் படிக்கணும் என்ற விஷயம் அந்த பிள்ளைக்கு நாங்க விளங்கப்படுத்தணும். அந்த ஹதஃபை நோக்கி நாங்க போகணும். சரியா? இலக்க நோக்கி நாங்க போகணும். அதுதான் லிமாதாண்ட கேள்விக்கு பிள்ளைக்கு நாங்க கொடுக்குற ஆன்சர். ரைட். அடுத்தது நான் என்னத்தை படிக்கணும், அதான் நாங்க சொல்லுவோம் கண்டென்ட், அதாவது உள்ளடக்கம்னு சொல்லுவோம். நான் என்ன படிக்கணும் என்ற ஒரு கேள்வி பிள்ளைக்குள்ள வரும். அப்ப நான் என்ன படிக்கணும்ன்றதை பத்தி தெளிவான ஒரு பாயிண்ட சொல்லாம உள்ளுக்கு போய்த்து வேலையும் இல்லை. அடுத்த பிள்ளைக்கு ஒரு யோசனை வரும், ஒரு கேள்வி வரும், நான் எப்படி படிக்கிறது, கைஃப எப்படி என்று சொல்லி அடுத்த கேள்வி வரும். சரியா? இதையும் ஆசிரியர் கேட்கும், நான் இதை எப்படி சொல்லி கொடுக்க போறேன், எப்படி நான் இதை அவங்களுக்குள்ள பதிக்க போறேன் என்ற கேள்வி ஆசிரியருக்குள்ள முதல்ல வரணும். ரைட். அப்ப அது நாங்க மெத்தடாலஜிஸ், தரீகா சொல்றோம். அதே மாதிரி கடைசியா ஒரு ஆசிரியர் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி தக்குவீன் பண்றேன்னு சொல்லுவோம், எவலுவேட் பண்றது. இந்த பிள்ளைக்கு விளங்கிச்சா, விளங்கலையா என்றதை நான் எப்படி என்னால முடிவுண்டு எடுக்கணும், நான் அதுக்கு என்ன செய்யணும். அப்ப இதெல்லாம் கிளாஸ் ரூம்குள்ள போறதுக்கு முன்னால சில மூலக்கூறுகள் நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது. அப்படி அல்லாம இன்னைக்கு என்ன பாடமெண்டே தெரியாம நாங்க வகுப்புக்குள்ள போறது நல்லம் இல்லை. ரைட். அப்ப நாங்க படிப்பிக்கிற நேரத்துல இது வந்து சாதாரணமா அந்த தஜ்வீத் தானே, ஓலவல் ஏலவல் சப்ஜெக்ட்ஸ்கள் இல்லையே, இது சும்மா புள்ளாளிக்கு நீ அந்த எனக்கு தெரிஞ்ச மொழியில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மாதிரி லேசாக நாங்க நினைச்சுக்கொள்ள கூடாது. எந்த சப்ஜெக்டுக்கும் கொடுக்கப்படுற முக்கியத்துவத்தை போல தஜ்வீத்லயும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். ரைட். அப்ப நாங்க என்னன்னா இந்த தஜ்வீதுக்கும் வந்து நான் ஏன் படிப்பிக்கிறேன்னு நிறைய இலக்குகள் இருக்குது. முக்கியமான 5 விடயங்கள் இலக்குகள். அடுத்தது வந்து உள்ளடக்கங்கள், இதுல உள்ளடங்கி இருக்க வேண்டியது என்று சொல்லி. அடுத்தது கற்பித்தல் வழிமுறைகள் நிறைய இருக்குது.
அடுத்து அதுக்குன்னு சாதனங்கள் இருக்குது, இறுதியா மதிப்பீடுன்னு சொல்லி இருக்கு. ரைட், பேத்தான் நாங்க அங்க கேள்விகளாக கேட்டேன். இந்த 5 விடயங்களும் மிக முக்கியமானவை. ஒன்று வந்து நாங்க சொன்னோம் இலக்குகள் என்று சொல்லி, 2வது உள்ளடங்கி இருக்கிறது, அடுத்தது கற்பித்தல் வழிமுறைகள், அடுத்தது சாதனங்கள் இருக்கணும், அடுத்தது மதிப்பீடு. முதல்ல நாங்க ஒரு இலக்கு, நாங்க ஒரு பாடத்துல படிப்பிக்கிற ஒரு இலக்கு போட்ட நேரத்துல 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அந்த 4 முக்கியமான விஷயங்களையும் கவனத்துக்கு நாங்க எடுக்கணும். 1வது வந்து புள்ளைக்கு மாரிஃபியா, அந்த பாடத்தை பத்தின அறிவு கிடைக்குதா, புள்ளைக்கு அந்த விஷயம் அறிவுல பட்டிக்குதா. மாஷா அல்லான்னு சொல்லி நிறைய பேர் இந்த விஷயத்துல கவனம் கொண்டிக்கிறாங்க, அறிவுல வந்திக்குதான்னு பாப்பாங்க. சரியா, ஓ விளங்கிக்கு அறிவு அப்படின்ட்டு. அதே நேரத்துல 2வது விஷயம், புள்ளையோட மனப்பாங்கு எங்க, புள்ளையோட விஜிதானியான்னு சொல்லுவாங்க, மனப்பாங்கு எங்க இருக்குது, வேற எங்க சரி மனசு பைத்திக்குதா. அவங்க அதாவது கிளாஸ்ல இருக்கிறான்னு நாங்க சம்டைம் கேட்போம், அத மாதிரி புள்ள உள்வாங்கி கொண்டா இருக்குது, புள்ள கேள்விக்கு பதில் சொல்லி, கேள்வி கேட்டா பதில் சொல்லுதா, புள்ளையோட மனப்பாங்கு எங்க இருக்குது என்றது ஒரு விஷயம், புள்ள அதை விரும்பி படிக்குதா என்ற ஒரு விஷயம். ரைட், அடுத்தது அறிவு இருந்தால் திறமை தானா வரும்னு நாங்க நினைக்க கூடாது. அறிவு வேற, திறமை வேற, அறிவு வேற, திறமை வேற. திறமை என்று சொல்லக்கொள்ள, இப்ப உதாரணமாக இதகாம் என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும், பாடமாக்கி தியரிஸ்ல கொஞ்சம் நாளுக்கு ஒருக்க மறந்தும் போற, திரும்ப பார்த்தாலும் பாடமாக்க அப்படி சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் எர்மலூன் என்ற 6 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று வந்தால் நுழைவித்து ஓத வேண்டும். ஆனா எப்படின்ற ஒரு உதாரணம் சொல்லி காட்டக்குள்ள புள்ள ஓதுற முறப்பில, அப்ப எப்படி ஓதோனும் என்ற திறமை புள்ள வளர்த்து கொண்டா இல்லையான்றத நீங்க அந்த நேரத்துலதான் காட்டுறோம். இப்ப நாங்க அரிசியை கொடுத்துட்டு புள்ளைகிட்ட கேள்விய கேட்டுட்டு புள்ள அதுக்கு எழுத்துக்களை சரியா சொல்லுது, பிரிவுகளை சரியா சொல்லுது என்று சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனோட நிக்கிறது போதாது. புள்ளைகிட்ட அந்த மகாரத், அந்த திறமை வளர்ந்திக்குதா என்றது கட்டாயம் செக் பண்ணப்படுவோம். ரைட், அதே நேரத்துல சுலூக், நடத்தைகள் ரீதியான இலக்கு. நடத்தைன்னு சொன்னா புள்ளையோட செயல்ல மாற்றம் வரதாங்கின இல்ல, நடத்தை ரீதியான இலக்குன்னு சொன்னால் புள்ள என்ன செய்யும், எப்ப ஓதினாலும் அந்த இதகாம் என்று சொன்னால் நீங்க இதகாம் எப்படி ஓதோன்னு சொல்லி கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்க காட்டுற இடமெல்லாம் புள்ளைக்கு ஓத தெரியுமா, புள்ளைக்கு அத வந்து நடத்தையில வருதா, பிராக்டிக்கலா புள்ள செய்தா. இந்த பிராக்டிக்கலை வந்து அடையவே வேணும். இங்க வரலன்னு சொன்னால் நாங்க எங்கட இலக்குல பூரணமாகல்ல, எங்கெங்கயோ பிழை விட்டு கொண்டு இருக்கிறோம் என்றதை யோசிக்கணும். எனவே இலக்கில் இருக்கிற இந்த 4 விஷயங்களும் நாங்க சரியாக செய்யணும், சரியாக புள்ளைக்கு போய்த்து சேர்ந்து சுலூக்கியால மாற்றம் வரணும் என்றதை நாங்க நல்லாக விளங்கிக் கொள்வோம். எனவே நாங்க சின்ன புள்ளைகள், கொஞ்சம் பெரிய புள்ளைகள், அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற நேரத்துல இதுல கவனமாக இருக்கணும். எனவே நாங்க ஒரு சிறந்த ஆசிரியராக முதல்ல இருந்தா தான் புள்ளைகளுக்கு விளங்கும். சரியா, இது தஜ்வீத்ல இருக்கிற நேரத்திலையும் நாங்க கட்டாயம் கவனிச்சு கொள்ளணும். அதாவது ஒன்று புள்ளைகளோட உணர்வுகளை நாங்க தேவைகளை நாங்க நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். இப்ப சில புள்ளைகளுக்கு நல்ல புக்குகள் ஓதுறது, குர்ஆன் அதுகள் வாங்குற பிரச்சனைகள் இருக்கும், பிஞ்சிருக்கும். அடுத்தது புள்ளையோட வேற பர்சனல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் கவனத்துக்கு கொள்ற நேரம் தான் புள்ளைக்கு எங்களால கொடுக்குற தகவலை எடுக்கணும், இந்த புள்ளையால விலங்கு எடுத்துக்கொள்ற ஒரு மனோநிலைக்கு வரையலும். ரைட், அப்படித்தானே. அப்ப இதே மதரசாகள் என்று சொன்னா வேறையாக அல்ல. ரைட், ஒரு ஆசிரியர் பொறுத்து கட்டாயம் புள்ளைகளோட உணர்வுகளை விளங்கணும். அடுத்தது வந்து மாணவர்களோட கவனத்தை பாடத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய திறமை அந்த ஆசிரியர் வச்சுக்கொள்ளணும். அதாவது ஏசி கண்ட்ரோல் பண்ணி அப்படின்னு சொல்ல வரல. சரியா, பாடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆக்கக்கூடிய ஒரு திறமை ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கும். ஏன்னா குர்ஆனுக்குள்ள அடிப்படையில ஷைத்தான் கொஞ்சம் விரட்டி விடுவான். எனவே கூடிய அளவுக்கு நாங்க கவர்ச்சியாக அமைச்சு கொள்ளணும். ரைட், அடுத்தது நாங்க புள்ளைகள் வந்து என்ன செய்வாங்க, அடிக்கடி பிழையான விஷயங்களை சொல்லுவாங்க, நிறைய தேவையில்லாத கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் நீங்க எதிர்பாராத சேலஞ்சான கேள்விகள் கேட்கலாம், அல்லது ஒரு மோட்டு கேள்வி என்று சொல்லுவோம் நாங்க, அப்படியான கேள்விகள் கேட்கலாம். சரியா, நாங்க எந்த விஷயத்தையும் மிச்சம் புன்னகையோட, அதாவது கேள்விகளை வந்து எல்லா மாணவர்கள், எந்த மாணவி கேட்டாலும் எந்த மாணவர் கேட்டாலும் நாங்க அதை சரி சமனாக பார்க்கணும். இதெல்லாம் வந்து முதல்ல நாங்க படிப்பிக்கிற அந்த விஷயம் உள்ளுக்கு போறதுக்கு மிக முக்கியம்.
அதுல வந்து எங்கட பர்சனல் பிரச்சனைகள் வந்து ஒரு மாணவன்ட படிப்புல வந்து ஒரு நாளும் தாக்கம் செலுத்த கூடாது. சிலவங்க இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது இல்ல. தனக்கு ஒரு அறிவிரிக்கு அதை கொடுக்குறேன்னு மாத்திரம் தான் யோசிப்பாங்க. இதெல்லாம் தான் படிப்புல தாக்கம் செலுத்துற. அடுத்தது, அடிக்கடி உற்சாகமூட்டுற விஷயத்துல குறைச்சிக்கப்படாது. அதாவது நாங்க பிழை எடுத்தோம் என்று சொன்னால் பொதுவாக பிழையத்தான் சொல்லுவோம். 100க்கு 95 மார்க்ஸ். ஏன் இந்த 5 எடுக்கலான்னு சொல்லி கேட்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஆனா ஆசிரியரை பொறுத்தவரையில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு 15-20 மார்க்ஸ் எடுத்த பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த புள்ள எடுத்த மார்க்ஸை முதல்ல உற்சாகம் ஊட்டணும். அது மிக முக்கியம். அது அல் குர்ஆன்ல மிக மிக முக்கியம். உங்களால புள்ள தூரமாக கூடாது. புள்ளைக்கு இன்னும் ஆர்வம் தான் வரும். எனவே அந்த புள்ளையோட திறமையை நல்லா உற்சாகம் ஊட்டி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஏதாவது கிஃப்ட்டுகளோ ஏதோ அப்படின்னு சொல்லி நாங்க கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்துற நேரம் தான் ஏலாத வீக்கான புள்ளைகளும் கூட முன்னுக்கு வர சான்ஸ் இருக்கிறோம். அடுத்தது வந்து நாங்க எப்பயும் எங்களை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கணும். நாங்க வந்து நிறைய புதுசா தேடணும். போன வருஷம் படிப்பிச்ச ஒரு டீச்சர் இந்த வருஷம் படிப்பிக்கக்குள்ள அவக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரணும் கட்டாயம். அது இல்லைன்னு சொன்னா அவ ஆசிரியர் என்ற ஒரு பெரிய ஒரு பண்பு அவட்டு இல்லாம போகுது. ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு. எனவேதான் நீங்க என்ன செய்யணும், இந்த வருஷம் தஜ்வீத்ல உங்களுக்கு ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இதால நீங்க எப்படி உங்களை அப்டேட் பண்றீங்க, இதை எப்படி பிள்ளைகளுக்கு இன்னும் நல்லா கொடுக்கலாம் என்னோட அனுபவத்தால நீங்க வளரணுமே தவிர எதனாலும் ஒன்று போய்த்து சொல்லி கொடுத்துட்டு வரப்படாது. விஷயம் ஒன்று தான். ஆனா பிள்ளைகள் பிரயோசனப்படுறது குயிக்காக நிறைய விஷயம் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்குள்ள வளர்ச்சியை நீங்க ஏற்படுத்தணும். ரைட்? அது குறிப்பாக குர்ஆனை கற்பிக்கிற ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, தான் கற்பித்தல் செயற்பாட்டை அவர் மதிச்சு பார்க்கணும். இப்ப நான் எப்பயுமே படிப்பிக்கிற இந்த பிள்ளைகள் தான் விலங்கெடுக்கிறல்ல, சரியான மோசம் என்று தான் நிறைய டீச்சர்ஸ்ட கம்ப்ளைண்ட் இல்லையா? உண்மையிலேயே கற்பித்தல் என்று சொல்லக்குள்ள முதல்ல நான் வந்து பிள்ளைக்கு கவர்ச்சியா கொடுத்தேனா, எனக்கிட்ட அது பற்றி சரியான அறிவிரிக்கா, நான் டைமுக்கு உற்சாகப்படுத்தினா பிள்ளைய மட்டும் தண்டிச்சனா, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நான் வந்து இதை படிப்பிச்சு கொடுக்கறதுக்கான முறை தயார் நிலையில உண்மையில இருக்கிறேன். பிள்ளைகளை ஒவ்வொருத்திட மட்டத்தை நான் கவனிச்சேனா, இப்படி நிறைய கேள்விகளை தனக்குள்ள கேட்டு தான் அதை மாத்திக்கொள்ளக்கூடிய ஒருத்தராக, தாண்ட செயற்பாடுகளை சரியாக மதிச்சு பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால்தான் அவர் சிறந்த ஒரு ஆசிரியராக முதல்ல வரையும். ரைட்? எனவே இந்த நாங்க குர்ஆனை படிப்பிச்சு கொடுக்குற நேரத்துல நல்லா யோசனையோடு இருக்கணும். நான் எந்த இலக்கு நோக்கி புள்ளைய அடைய வைக்கணுமோ அந்த இலக்கு நோக்கி அடைய வைக்கும் வரையில நாங்களும் வந்து மூச்சிறைக்கு வேலை செஞ்சு கொண்டு இருக்கணும். பாட இலக்கு நோக்கி அடைய வைக்கணும். அதுல இருக்கிற சின்ன சின்ன துணை, சின்ன சின்ன நோக்குகள், அவைகளை அடைஞ்சு கொண்டு போகணும். நாங்க உள்ளுக்கு போவோம். பொதுவாக நான் சொல்றேன் இதை. ரைட்? அடுத்தது நாங்க வந்து மாணவன் வந்து கற்பிக்கிறதுக்கான தூண்டல் ஏற்படுத்தணும். குர்ஆன் கூட அப்படித்தான் இருக்குது. எங்களை வந்து படிக்க தூண்டுது, எல்லாம் தூண்டுது. நிறைய கேள்வி கேட்டு சூறாக்களை ஸ்டார்ட் பண்ணுது. அம்மையத்த சாலூன் அல் காரியத்தும் அல் காரியா, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்றால் என்ன யோசிக்க வைக்குது, கேள்வி கேட்குது. இப்ப மாணவன் என்ன செய்யணும்னா முதல்ல இதை நான் படிக்கணுமா, ஏன் படிக்கணும் என்ற கேள்வி கேட்கிற மாதிரி நாங்க தூண்டக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தணும். சும்மா அந்த கூட ஏச்சிக்காக படிக்கிற மாதிரியும் அல்லாம. அப்ப அல்லாஹு தஆலாவை பத்தி நாங்க சொல்றது, சொர்க்கத்தை பத்தி நாங்க சொல்றது, நல்ல மனசுக்கு சஹாபாக்களோட சம்பவங்கள் சொல்றது, இது போன்ற விடயங்களை நாங்க வந்து எடக்கெட ஒவ்வொரு பகுதியாக வச்சுக்கொள்ளணும். அப்பதான் பிள்ளைக்கு விளங்குற இதையே செய்யணுமே செய்யக்கூடாது. எங்களுக்கு ஏன் செய்யணும்னு தெரியும், ஆனா பிள்ளைக்கு தெரியும். நாங்க அந்த பகுதியை சரியா கொடுக்கணும். கட்டாயம் மோதிட்டு வரணும் அப்படின்னு சொல்றதால அந்த பிள்ளைக்கு விட கிடைக்கிறல்ல. ரைட்? அதே மாதிரி வந்து நாங்க நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும், பிள்ளைக்குள்ளுக்கு தஜ்வீது அல்லது குர்ஆனை நாங்க படிப்பிக்கிற நேரத்துல வந்து திறன்களை தான் வளர்க்கிறோமே அல்லாம தகவல்களை அவங்களுக்குள்ள அப்படியே கொண்டு போய்த்து சேர்த்துறது இல்ல. அதாவது புள்ள வந்து ஓதுற திறமைய பற்றிக்குதா என்ற விஷயம் தான் நீங்க மிக முக்கியமே அல்லாம ஜஸ்ட் இந்த தகவலை புள்ள கொப்பியில எழுதிச்சு, எக்ஸாம்ல எழுதிச்சு, அது எதுவுமே அதாவது பூரணமான உண்டாக மாறாது. எனவே பிராக்டிக்கல்ல புள்ளக்குள்ள வந்திருக்குதா, அந்த திறமைகள் வளர்ந்திருக்குதா என்ற விஷயத்துல நாங்க கூடிய கவனம் செலுத்தணும். எனவே அதுக்குத்தான் நாங்க கூட பயிற்சிகள் வழங்கணும். ரைட்? நாங்க வந்து இதுகாம் இலுஹாருன்னு நோட்ஸ் கொடுக்கறது இல்ல. அடுத்தது வந்து மாணவர்களை நாங்க கைட் பண்ணி கொண்டே தான் இருக்கணும். மாணவர்களோட பங்கு கூடுதலாக. இந்த நேரம் டீச்சர் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரம் வந்து பிள்ளைகள் தூங்கி எழும்பிடுவாங்க இல்லையா? ரைட்? இப்ப நான் இங்க உங்களுக்கு லெக்சர் மெத்தட்ல செய்யற காரணம்
இந்த 1 hour அல்லது 1.5 hourல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நீங்க மூத்தவங்க உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் அப்படியே ஒப்புவிக்கிறேன். நீங்க படிப்புக்கிற சின்ன புள்ளைகளை பொறுத்தவரையில் இப்படி இல்லை. அவங்களோட வயசுக்கு ஏற்ப நாங்க எல்லாம் வித்தியாசப்படுது. ரைட். அடுத்து உங்களுக்கு ரெக்கார்டிங்ல ரிப்பீட் கேட்கலாம். அந்த புள்ளைகளுக்கு அப்படி இல்லை. கிளாஸ்ல நீங்க படிப்பிச்சா அதோட முடிஞ்சு. ரெக்கார்டிங் போட்டு திரும்ப கேட்கலாது. எனவே அந்த புள்ளைகள் சிக்கலான பாடங்களை ஒரு முறை கேட்டு எப்படி பதிச்சு கொள்ளுவாங்க? அப்ப அந்த பிள்ளைக்கு விளங்காட்டி நாங்க படிக்காத மாணவிகள் விளங்காத மாணவிகள் என்று சொல்லி நாங்க எப்படி முடிவெடுக்கலாம்? எங்களுக்கு புதுசா படிக்கிறதே ஒரு முறை கேட்டு விளங்குதில்லை. அப்ப எங்களுக்கு தேவை தெரியும், எல்லாம் தெரியும். நாங்க அவங்களை விட வயசுல மூத்தவங்க. அப்ப அந்த சின்ன புள்ளைகள் பல பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு. ரைட். அதே மாதிரிதான் ஒரு ஆசிரியர் வந்து நல்ல ஆளுமையாக கொண்டு போறது, மாணவர்கள் பிழையுற்ற நேரம் ஏனைய பிழையுற்ற நேரம் மன்னித்து போறது. இதையே சொல்றேன்னு சொன்னால் அந்த குர்ஆனை வந்து புள்ள கற்றுக்கொள்ற நேரத்துல நாங்க மன்னிச்சு விடுற நேரத்துலதான் புள்ள வந்து ஹிஃபுல் டைமுக்கு செய்யாது, திலாவா டைமுக்கு செய்யாது. அந்த மன்னிக்கிறத ஒழுங்கான முறையில புள்ளைக்கு நாங்க விளங்கப்படுத்தி புள்ளைய உற்சாகப்படுத்தி முன்னுக்கு கொண்டு வர பார்க்கணும். குறிப்பாக எந்த புள்ள கவனம் குறைவாக இருக்குதோ அந்த புள்ளையோட விஷயத்துல எங்கட கவனம் கூடுதலாக இருக்கும். அதாவது வலிமையாக கற்கிற மாணவிகளை நாங்க உற்சாகப்படுத்துற அதே மாதிரி வீக்கான புள்ளைகளை கூடுதலாக உற்சாகப்படுத்தணும். ரைட். அதே போலதான் நாங்க வந்து சிறந்த முறையில தொடர்புகளை பிள்ளைகளோட ஆசிரியர்கள் வைத்துக் கொள்ளணும். ஏன்னு இப்ப திடீரென்று டீச்சர் ஒரு சிங்கம் ஒரு புலி மாதிரி விளங்கக்கூடாது. சரி. அப்படி இருக்கக்குள்ள அந்த குர்ஆனுக்கு இருக்கிற மதிப்பும் டீச்சரை பார்த்து தான் புள்ள விளங்கி கொள்றேன். அப்ப டீச்சர்கிட்ட அந்த பண்பாடுகள் ஒழுங்கான தொடர்பு டீச்சர் ஏனைய நேரத்திலேயே வச்சுக்கொள்ளாம ரெஸ்பெக்ட மட்டும் டீச்சர் எதிர்பார்த்தால் என்ன நடக்கும்? புள்ள ரெஸ்பெக்ட கொடுக்காது. புள்ள வந்து குர்ஆனுக்குரிய ரெஸ்பெக்டையும் கொடுக்காது. நாங்க முதல்ல பல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிகாட்டின் அடிப்படையில நடந்து கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க கற்பித்தல் படிமுறைகளுக்கு வருவோம். கற்பித்தல் படிமுறைகளுக்கு இப்ப முதல்ல நீங்க கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த புள்ளைகள் கல்வி கற்க வாரன்னு சொன்னாலே எல்லாரும் அவங்களோட தேவைக்கு வர மாட்டாங்க. பெற்றோர்கள் வலுக்கட்டாயப்படுத்தி அனுப்பிப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா? அடுத்து குர்ஆன் படிப்பிக்கிற நேரம் காலையில படிப்பிக்கிற அப்படின்னு இருக்காது. ஈவினிங் மദ്രസാக்கள் தான் நிறைஞ்சுப்போம். இப்படியான நேரங்கள் எல்லாம் ஒரு சேலஞ்ச். அதுக்குள்ளதான் நாங்க கற்பித்தல் படிமுறைகளுக்கு போக போறோம். ரைட். முதலாவது நாங்க கற்பிக்கிற நேரத்துல தம்ஹீத் என்று சொல்றோம். அதாவது பாடத்திட பற்றிய ஒரு அதாவது நாங்க சொல்லலாம் பீடிகை என்று சொல்லியும் சொல்லலாம். ரைட். பாடத்துக்குள்ள பிரவேசிக்கிறது. சரியா? பாடத்துக்குள்ளுக்கு நுழையிறன்னு ஒன்று இருக்கு. நாங்க கிளாஸுக்குள்ளுக்கு மாத்திரம் நுழைஞ்சு போதா, பாடத்துக்குள்ளுக்கு நாங்க நுழையணும். சரியா? இன்றைய பாடம் இதுதான்ன்றது ஒரு கவர்ச்சியான ஒரு வட்டத்துல நாங்க காண்பிக்கணும் மாணவிகளுக்கு. விளங்கிறா? அப்ப அந்த பாடத்துக்குள்ளுக்கு நாங்க பிரவேசிக்கக்குள்ள நேற்று என்ன படிச்சோம், இன்றைக்கு நாங்க என்ன படிக்க போறோம் ஒப்பிட்டு காட்டி இந்த தலையங்கத்தை கொஞ்சம் புள்ளைட மனசுல பதிக்கணும். தலையங்கத்தை மனசுல பதிக்கணும். அடுத்த கட்டமாக நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் புள்ளைகளை வந்து தயார் நிலைக்கு கொண்டு வரணும். அவங்க போன பாடத்துல டயர்ட்ல இருக்கலாம், அல்லது அப்பதான் வந்து சேர்ந்தவங்களா இருக்கலாம் மദ്രസാகள் என்று சொன்னால். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில இருக்கலாம். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா எல்லாரும் புக் எல்லாம் ரெடி, பாடத்துக்கு ரெடி, அதே மாதிரி அவங்களோட மனசு ரெடின்ற லெவலுக்கு அவங்கள கொண்டு வரும். ஜஸ்ட் நாங்க ஒரு செகண்ட் வேஸ்ட் ஆக்காதவங்க என்று சொல்லி யோசிச்சு தொடங்கி கொண்டு போக கூடாது பாடத்தை. நீங்க என்ன உங்களுக்கு சோம் இல்லையா, என்ன செய்தி, என்ன கவலையா இருக்கிற, ஒரு நிமிஷம் வார்த்தைகளால கேட்கறது அந்த புள்ள ஒரு மணித்தியால கல்வியை சரியா படிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கு. ஆனா அந்த புள்ளைகளோட அட்டிடியூட்ஸ் புள்ளைகளோட தேவைகளை கவனத்துக்கு எடுக்காம நாங்க வந்து எடுப்புல எல்லாரையும் ஒரே பார்வையில பார்த்து ஜஸ்ட் பாடத்துக்கு உள்ளுக்கு போகக்கூடாது, அதாவது பாடத்தை விளங்கப்படுத்த போகக்கூடாது. ரைட். கட்டாயம் நாங்க புள்ளைகள் எல்லாரோட முகத்தையும் பார்க்கணும். எல்லாரும் வேற பாடம் செய்யறவங்களை அழகா இறக்கமாக இப்ப நாங்க புதுசா ஒன்று படிக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் வந்து தஜ்வீதுக்கு வேற ரெண்டுமல்ல, இதெல்லாம் இருக்கணும். ரைட். அப்ப அந்த நேரத்துல நாங்க அந்த மாணவர்களை பாடத்துக்கு தயார் பண்றோம் என்று சொல்றது இதைத்தான். அதே நேரத்துல இப்பதான் நாங்க பாடத்தை முன் வைக்கிறோம். இன்றைய பாடம் இதுதான், இந்த பாடம் இப்படி இதை நாங்க தெரிஞ்சுக்கொள்றதுனால இந்த விஷயத்துல எங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு ஒன்று வரப்போகுது, இதுல பிழைகள் இல்லாம நாங்க ஓதக்கூடிய ஒரு நிலைமை வரப்போகுது என்று சொல்லி நாங்க பாடத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு முன்வைப்பொண்டு வைக்கிறோம்.
வச்சு புள்ளைகளை நல்லா அறிவுரை மூளைய வந்து எங்களோட கொண்டு வந்த லெவலுக்கு வரக்குள்ளதான் பாடத்துல முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரணும். பாடத்துல முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரணும். இப்ப நாங்க பாடத்தை வந்து விளங்கப்படுத்த தொடங்கணும். ஷரஹு தர்ஸ். சரியா? இந்த ஷரஹுக்கு முன்னால நாங்க இந்த ஸ்டெப்புகள் எல்லாத்தையும் கட்டாயம் பேணணும். ரைட்? அப்ப நாங்க பாடத்தை இப்பதான் விளங்கப்படுத்துறோம். விளங்கப்படுத்தக்குள்ள கஷ்டமான பாடமா லேசான பாடமா என்றதுல கவனம் இருக்கணும். அப்ப நாங்க லேசான பாடம் என்றக்குள்ள ஃபாஸ்டா போகலாம், பிரச்சனை இல்லை. கஷ்டமான பாடம் என்றக்குள்ள கொஞ்சம் 2-3 முறை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்ல வேண்டி வரலாம். ரைட்? அப்ப நாங்க அதுலயும் கூட எங்களோட அனுபவம் வந்து இது பண்ணணும். அப்ப நாங்க இப்ப தஜ்வீத்ல வந்து ஆரம்ப கலைகள் படிக்கிற பாடம் அவ்வளவு கஷ்டம் இல்லை. தஜ்வீத் மபாதேகள் அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஆனா மஹ்ரஜ் சிபாத்துகள் கொஞ்சம் குழம்புற இல்லையா? இப்ப எங்களுக்கே விளங்குற இது இப்படித்தான் அப்படித்தான் அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள நாங்க பிள்ளைட மட்டத்தை பொறுத்து ஷரஹ வித்தியாசப்படுத்தணும். நான் இவ்வளவு படிப்பிக்கணும் என்றதெல்லாம் விஷயம். பிள்ளைக்கு நாங்க விளங்குற மாதிரி விளங்கப்படுத்தணும்ன்றதுதான் முக்கியம். ரைட்? விளங்கப்படுத்தினத்தோடயே பெல் அடிச்சு பாடம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நாங்க அந்த பாடம் கம்ப்ளீட் என்ற ஒரு நாளும் நினைக்க கூடாது. அந்த பாடத்துல விஷயம் ஒரு நாளும் கம்ப்ளீட் ஆகல. நாங்க விளங்கப்படுத்தினதுக்கு புள்ள விளங்கி இருக்கா அந்த அடுத்த கட்டத்துக்கான பயிற்சியை நாங்க தத்ரீபாத் கட்டாயம் கொடுக்கணும். எல்லாரும் எல்லா பாடத்திலையும் கொடுக்குறான்னு கேட்டா இல்ல. ஒரு சில பாடங்கள் அதுக்குன்னு எழுதி வச்சுக்கிற தமிழ்ல கொஞ்சம் எழுதி பார்க்கணும், சொல்வது எழுதல் அது இது. அதே மாதிரி கணக்குல கொஞ்சம் பயிற்சி கொடுக்கணும். மற்றதுல எல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். உண்மையிலே பயிற்சி செஞ்சு பாக்குற நேரம் தான் நேத்து படிச்ச பாடம் விளங்கிச்சா, இதுல விளப்பம் இல்ல, இது டீச்சர் கேள்வியா தந்திக்கிறது முக்கியம் என்றது ஒரு மாணவியால விளங்கி கொள்ள இயலும். எனவே கட்டாயம் என்ன செய்யணும்டா மிச்சம் லேட் இல்லாம ஒரு பயிற்சியை போட்டுடணும். அப்ப அந்த நேரத்துல அடுத்து நாங்க வந்து தக்குவியும் பண்ண ஏழுமாக இருக்கும். அதாவது மதிப்பிட்டு கொள்ள ஏழுமாக இருக்கும். இந்த புள்ளைகள்ல நிறைய பேருக்கு இந்த கேள்வி நல்லா விட விளங்கி இருக்கு. இந்த விஷயம் முக்கியமான புள்ளைகளுக்கு இதுல கிளியரான ஆன்சர் இல்லைன்றத டீச்சர் எடுக்கணும். எடுத்துட்டு ஏசி அது ஒன்றும் இல்லாம ரைட் இதுல பிள்ளைகளுக்கு தேவை கூட இருக்குது விளங்கப்படுத்தணும் ரிப்பீட்டும் ரெண்டு நாங்க என்ன செய்யணும்னா அது அழகான முறையில திரும்ப சொல்லி கொடுக்கணும். ரைட்? அதே நேரத்துல வந்து தகுதியான்னு ஒன்று இருக்கேன். அதாவது கொஞ்சம் இந்த இதுக்கு முந்தைய ஒருத்தன் சொன்ன போல அதாவது ஃபீட்பேக் பண்ற மாதிரி. இப்ப விலங்கல்லன்னு சில நாங்க எதை எடுக்கிறோம், இன்னும் எது வரவேற்க கூடியதாக இன்னும் நல்ல மண்டு இருக்கிறோம், இப்படியான விஷயங்களை கவனத்துக்கு எடுக்கிறோம். சரியா? அப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்ப தகுதியான அரபுல போசனை விட்டுருது. குறிப்பாக வந்து விளங்காத புள்ளைகள்னு சொன்னா அவங்கள வந்து நாங்க வேறையாக எடுக்கணும். அப்படியானவங்களை வேறையாக எடுத்து நாங்க வந்து அவங்களுக்கு எந்த டிசைன்ல கொண்டு போகணும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நிச்சயமாக வேறையாக கொடுக்கணும். அந்த அறிவை வேறையாக கொடுக்கணும். சரியா? கிளாஸ்ல அது கொஞ்சம் பேராகத்தான் இருப்பாங்க. அதை நாங்க வந்து எங்கட வேலையெல்லாம் நினைக்க கூடாது. அப்படியான புள்ளைகள் ஆளுமையில டிஃப்ரெண்டா அறிவு பெரிய ஆளுமையான புள்ளைகளா இருக்கலாம். ஜஸ்ட் எங்க டீச்சிங்கை விளங்கெடுத்து கொடுத்துல மட்டும் அவங்க லேட்டாக இருக்கலாம். உதாரணமா தஜ்வீதோட எந்த தொடர்புமே இல்லாத கொஞ்சம் பேர் இந்த குரூப்ல இருக்கலாம். கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் மறந்து வந்தவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து தஜ்வீதோட தொடர்பு இல்லாதவங்களுக்கு சம்டைம் அடிக்கடி கொஞ்சம் விலங்குல டவுட் வரக்கூடிய தகுதியாகவும் இருக்கும். சரியா? அப்ப அந்த புள்ளைகள் வீக்கானவங்கன்னு நாங்க யாரையும் முடிவெடுக்கப்படாது. அந்த புள்ள டச் இல்லாம இருக்கிறது இது போன்ற பல காரணிகள் தான் இருக்கும் என்று சொல்லி அந்த பார்வையில புள்ளைய பார்த்து புள்ளைகிட்ட ஒரு நாளும் அந்த வேர்டை யூஸ் பண்ணவும் கூடாது. நீங்க இல்லாத புள்ளன்றது புள்ளைக்கு காதுல கேட்கவும் கூடாது. சரியா? டீச்சர் வந்து இறக்கத்தாலதான் கூடுதலா கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறேன்னு ஒரு மனப்பான்பு பதியும். அடுத்தது நாங்க இப்ப சொன்ன பயிற்சி மாதிரி தத்ரீபாத்னு சொல்றது உடனே கொடுத்து நாங்க செக் பண்றது. அதாவது வாய்மொழி மூலம் கேட்கலாம். சரியா பிள்ளையா எப்படி விளங்கிக்கின்னு மட்டும் கேட்காம ஒரு படிப்பிச்சுட்டு அந்த உதாரணத்தை காட்டி இந்த புள்ள சரியா செல்லுதா இது சரியா செல்லுதான்னு தத்ரீபாத். ஆனால் வாஜிபுல் மஞ்சிலின்னு சொல்றது ஹோம்ஒர்க் கொடுக்கறது. அதுக்கு அடுத்த கட்டம் ஹோம்ஒர்க் கொடுக்கணும். அந்த ஹோம்ஒர்க்கை நாங்க வந்து அதுக்குன்னு மனசுக்கு எடுத்து திருத்தணும். அப்படி செய்யற நேரத்துல எங்களுக்கும் ஒரு திருப்தி. புள்ள வந்து மறக்கிற கட்டம் வர முன்னால அதை வந்து திரும்ப மீட்டி பார்த்து தான் பயிற்சி செய்யுது என்ற இந்த அனைத்து கட்டங்களும் இருக்காண்டு நாங்க கேட்கணும். சும்மா படிப்பிச்சுட்டு நேர காலத்தோட சிலபஸ் முடிச்சிட்டோமா, அல்லது நாங்க தனியா விளங்கப்படுத்தி கொண்டு போறோமா, அல்லது எடுப்புலே நாங்க விளங்கப்படுத்துறோமா, நாங்க எத்தனை பயிற்சி கொடுத்திக்கிறோம், இந்த கேள்விகள் வந்து கட்டாயம் ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கணும். அடுத்து நாங்க சொன்னோம் அடுத்து நாங்க கற்பித்தல் வழிமுறைகள் முக்கியம் என்று சொல்லி சொன்னோம்.
இதுல நீங்களும் இந்த சில தியரிசல் சம்பந்தமாக கேள்விப்பட்டும் இருப்பீங்க. அதாவது ஆசிரியரை மையமாக கொண்ட கல்வி, மாணவர் மய கல்வி அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ரைட். இங்க குர்ஆனை கற்பிச்சு கொடுக்குற நேரத்துல கூட நாங்க நிறையவே காண்ற ஒரு விஷயம் என்னன்னா, டீச்சர் மெயினா நின்று படிப்பிப்பா. சரியா? டீச்சர் மெயினா நின்று படிப்பிப்பா. பிள்ளைகள் அப்படியே கேட்டுட்டு இருக்கணும். கட்டாயம் இனி ஓதி காட்டணும் என்ற வகையில கடைசியாக நாங்க அந்த பிள்ளைகள் ஓத வைக்கிற அந்த இது இருக்குதுன்னா, ரைட். ஆனாலும் கூட நாங்க நினைவு வச்சுக்கொள்ளணும், ஒரு கிழமைக்கு ஒரு 5 பாடம் இருக்குன்னு சொல்லி வச்சால் அதுல டீச்சர் மெயினா நின்று படிப்பிக்கிறது எத்தனை பீரியட், புள்ள முன்னுக்கு செய்ய வேண்டியது எத்தனை பீரியட் என்று சொல்லி நாங்க எங்களுக்குள்ள நேர காலத்தோடு ஒரு பிரிவு உண்டு, எங்களுக்குள்ள எத்தனை வீதம் என்று சொல்லி ஒரு பிரிவு உண்டாவது குறைஞ்சது இருக்கும். சரியா? இப்ப நான் ஒரு புதிய பாடத்தை, கஷ்டமான ஒரு பாடத்தை படிப்பிக்கிற நேரத்துல என்ன செய்யலாம் வந்தா, டீச்சர் தான் அங்க மெயினாக இருக்கும். அதுல எந்த சந்தேகமே இல்லை. சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த புள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்து தேடி கொண்டு செய்யுங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனா டீச்சர்ட எந்த ஒரு அதாவது ஒத்துழைப்பும் இல்லாம டீச்சருக்கே சம்டைம் அந்த விஷயம் தெரியாம இருக்கும், புள்ளைகளை போட்டு கொடுத்துட்டுருவாங்க. அது மிகவும் கவலைக்குரிய விடயம். அப்படி இருக்க கூடாது. டீச்சர் புள்ள முன்வைக்க முன்னால் அது என்ன விஷயம்ன்றத கவனத்துக்கு எடுக்கணும். டீச்சர்கிட்ட அந்த புள்ள எனக்கு இது விளங்கலன்னு சொன்னா கட்டாயம் அதுக்குன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா புள்ள முன்வைக்கிற நேரத்துல அப்ப அங்கின நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப ஹல்கா மாதிரி குர்ஆன் ஓதக்குள்ள புள்ளைகளை நாங்க ஒரு ரவுண்ட் ஆக்கி நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓதுங்க அப்படின்னு நாங்க ஹல்கா கொடுப்போம் இல்லையா? அந்த நேரத்துல டீச்சர் மிச்சம் லோ ஆதான், அதாவது டீச்சர் எல்லாம் மெயின், சொல்லி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு குரூப்புக்கு லீடர்ஸ் போட்டு அந்த லீடர்ஸ் தான் அங்கின மெயின். அந்த லீடர்ஸ் தான் அங்கின மெயினாக இருப்பாங்க. சரியா? அப்ப அந்த இடத்துல நாங்க மாணவர் மயமாக எங்களோட தஜ்வீதை மாத்தலாம். ரைட். அதே மாதிரி நாங்க நிறைய எப்படி படிப்பிக்கலாம் என்ற வழிமுறைகளுக்குள்ள நிறைய பின்னால வரத்து கேட்கிற நேரத்துல அவங்களுக்கு விளங்கும் எதுல டீச்சர் மெயினா இருக்கலாம், எதுல மாணவர் மெயினா இருக்கலாம்ன்றது விளங்கும். அடுத்தது நாங்க மதிப்பிட்டு கொள்ளணும்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ரைட். எப்படி மதிப்பிடுறேன்னு சொன்னால், சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது ரிமெம்பர்ன்னு சொல்லலாம். நான் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை அப்படியே சரியா சொல்றா அப்படின்னு சொல்லி. இதுதான் ஆக குறைஞ்ச மட்டம். இதுதான் ஆக குறைஞ்ச மட்டம். இந்த மட்டத்தை மாத்திரம் நாங்க வச்சேன்னு சொன்னா புள்ள ஒழுங்காக விலங்கெடுத்தீக்கின்னு சொல்லி நாங்க ஒருபோதும் நிம்மதி அடைய முடியாது. சரியா? ஒருபோதும் நிம்மதி அடைய முடியாது. என்ன சொன்னா ஆக குறைஞ்ச மட்டும்தான் நாங்க இப்ப பேசிக்கொண்டிருக்கிறது. ரைட். அடுத்தது முதல்ல நாங்க ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு கொடுக்குற நேரத்துல முதலாவது நீங்க நான் படிப்பிச்சது விளங்கிக்கிறான்னு சொல்ற அந்த ரிமெம்பர் நினைவிருக்குதான்னு பாக்குற அதே நேரத்துல அதை விலங்கெடுத்து செய்யறாங்களான்னு பார்க்கக்கூடிய கேள்வியாக அது அமையும். விளங்குற? அப்ப ஆக லேசான கேள்விதான் முதல்ல சொன்னது. ரெண்டாவது இவங்க விலங்கெடுத்தாயிக்கிறாங்கன்றதுக்கு நாங்க டிரெக்டான கேள்வி இல்லாம சிலது டிரெக்ட் இல்லாத கேள்விகளை நாங்க கொடுக்கணும். அப்ப இது விலங்கெடுத்தா தான் இந்த எழுத்து எந்த சிஃபாவை சாரும் என்று சொல்றது புள்ள சுத்தி தேடி எடுக்கணும். ரைட். அந்த நேரத்துலதான் பிள்ளைக்குள்ள நிறைய டவுட் வரும். நான் இது சும்மா ரிமெம்பர் பண்ணி மட்டும் போதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் எனக்கு இதெல்லாம் சரி பண்ணிடும். எனவே நாங்க எங்களோட ஹோம்ஒர்க்குகள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கணும். அடுத்தது அப்ளை பண்றத பார்க்கணும். கட்டாயம் ஓத வச்சு நாங்க ஹோம்ஒர்க்ல வேறையாக நாங்க பார்த்து இது தியரிய படிப்பிக்கிறதாக இருந்தாலும், நாங்க தியரின்னு சொல்றது அதாவது தஜ்வீதை பற்றி நாங்க படிப்பிக்கிறதா இருந்தாலும், தஜ்வீத் முறைப்படி புள்ளைகளை நாங்க சும்மா ஓதுறதுக்கு மட்டும் பழக்கிறதாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு டீச்சரும் என்ன செய்யணும் என்றால், நீங்க படிப்பிக்கிற ஒவ்வொரு விஷயமும் பிள்ளைக்கு மனசுக்கு எடுத்திக்கிறான்னு சொல்லி காது கொடுத்து கவனிச்சோணும். வேற வேலைகள் அந்த நேரத்துல செய்யாம அதை மட்டும் கவனத்துக்கு எடுத்து புள்ள ஓதி காட்டக்குள்ள நாங்க ஒரு 4 பிள்ளைய சரி ஒரு நேரம் கட்டாயம் ஒழுங்காக திருத்தி திரும்ப செய்ய வைக்கணும். அப்ளைக்கு வரணும், புள்ள அப்ளை பண்ற அளவுக்கு வரணும். ரைட். அடுத்தது அனலைஸ் பண்ண பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க ஒரு பயிற்சியை கொடுத்தோம், நாங்க சொன்ன உதாரணம் அது மட்டும் அல்ல, பிள்ளைக்கு குர்ஆன்ல இன்னும் 4 உதாரணத்தை தேட தெரியுமான்னு பார்க்கணும். 4 உதாரணத்தை தேட தெரியுமான்னு பார்க்கணும். அப்படின்னு சொன்னா அத மாதிரி தெளிவு ஒரு ஆசிரியருக்கு இருந்தால்தான் மாணவிகளும் என்ன செய்வாங்க, அதே மாதிரி தெளிவான ஒரு லெவலுக்கு வருவாங்க. அதே மாதிரி பிள்ளைகள்ட்டு நாங்க அத மாதிரி பயிற்சிகள் நிறைய வழங்கணும். அது கிளாஸ்ல வழங்கலாம், ஹோம்ஒர்க்ல வழங்கலாம். அப்ப நாங்க இக்லாப்னு சொன்னால் இக்லாபுக்கு 2 உதாரணத்தை பாடமாக்கி வச்சுக்கிறேன், எக்ஸாமுக்கும் அதே உதாரணத்தை தான் பாடமாக்குறோம். அப்படி இருக்க கூடாது. திடீர்னு ஒரு ஜுசுவை கொடுக்கணும்,
அந்த ஜுசூல இருந்து 4 இக்லாபு தேடி எடுங்கன்னு சொல்லணும். ஒரு பக்கத்தை கொடுக்கணும், இதுல இருக்கிற இக்லாபு தேடி எடுங்கன்னு சொல்லணும். ரைட்? அப்படி எவலுவேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மதிப்பிட்டு பார்க்க தெரிஞ்சிக்கணும். பல சட்டங்கள் நிறைஞ்சிக்கிற இடத்துல இது என்று ஒவ்வொன்றையும் தெரிஞ்சிக்கணும். கடைசியாக கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். கிரியேட் பண்ணணும்னா புதுசாக ஒரு விஷயத்த உருவாக்கும். நீங்க படிச்சதை வச்சு நினைவிருக்குது, விளங்கி இருக்குது, அப்ளை பண்ண தெரியும், அனலைஸ் பண்ண தெரியும், எவலுவேட் பண்ண தெரியும். கடைசியா நீங்க ஒரு உதாரணத்தை உருவாக்க தெரிஞ்சுக்கணும். இப்ப குர்ஆன்ல வந்து நீங்க ஒரு உதாரணம் உருவாக்க தேவையில்லை என்று சொன்ன அப்படி ஒரு இது ஒன்று இல்லையே. என்றாலும் கூட ரைட் சுக்கூன் வச்ச மீம் ஒன்று வரணும், மீமுக்கு புறபா வரணும். இப்படி வந்து இந்த சொல் புதுசா குர்ஆன்ல இல்லாத ஒரு சொல்லாக இருந்தாலும் கூட இது மாதிரிதான் இக்லாப் சட்டம் ஷஃபவிகள் படிச்சுக்கிறோம், அல்லது ஹக்கீகி படிச்சுக்கிறோம், ஹல்கி படிச்சுக்கிறோம். இது இப்படி தானேனா என்று சொல்லி வெளியே குர்ஆனுக்கு வெளியே காண்ற நேரம் புள்ளையோட ஐடியால வரணும். நீங்க அதை மாதிரி கொஞ்சம் ஜாயின் பண்ணணும் புள்ளகளை. ஓ ரைட், இந்த சட்டம் மாதிரி இருக்குதே, இதுக்கேத்த மாதிரி சொல் வருகுது அப்படின்னு சொல்லி புள்ள வந்து என்ன செய்யணும், தனக்குள்ளேயே புதுசாக படிச்சதை வச்சு கிரியேட் பண்ணி பார்க்குற ஐடியாக்கள் வரணும். ரைட்? அப்ப இதெல்லாம் வந்து நாங்க கொடுக்குற மதிப்பீடுகள்ல இருக்கணும். இப்ப நாங்க ஒரு கேள்வியோட கேட்போம், ஒரு பாட வேலையில ஒரு வழிமுறை தான் இருக்கணுமா? ஒரு பாட வேலையில ஒரு வழிமுறை தான் இருக்க வேண்டுமா? இப்ப பொதுவாக நாங்க வளமையா நாங்க ஒரு மெத்தட் ஒன்று வச்சுப்போம், நாங்க படிப்பிக்கிற ஒரு மெத்தட் சொல்லி அந்த மெத்தட்ல நாங்க வளமையாகவே படிப்பிச்சு கொண்டு போற நிறைய பேர் இருக்கிறோம். சரியா? இனி எங்கட பிரச்சனை ஒன்றும் இல்லை, புள்ளகள் படிக்காட்டி புள்ளகளோட பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி கடைசி ஃபைனல் சம்மரி நாங்க வச்சுட்டு இப்போம் வாயில. ஆனா உண்மையில இந்த கேள்விக்கான விட என்னன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஒரு பாட வேலை அல்லது ஒரு பாடம், ஒரு பாட வேலையில கூட பல வழிமுறைகளை நாங்க பின்பற்றுவது சிறந்தது. புள்ளகளோட தேவை, பாடத்திட வித்தியாசம், பாடத்துக்குள்ளுக்கு இருக்கிற சின்ன சின்ன டாபிக்ஸ் சொல்றேன், எல்லாத்திட வித்தியாசமும் கவனத்துக்கு நாங்க எடுக்கணும். ரைட்? எனவே நாங்க இப்ப படிப்பிக்கிற ஒரு டீச்சராக இருந்தால் நான் இப்ப எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. சரியா? அதை நாங்க பார்ப்போம். முதல்ல நாங்க எந்த அடிப்படையில் ஒரு வழிமுறையை தெரிவு செய்யலாம்ன்ற ஒரு கேள்வி புதுசா யோசிக்கிறதுக்கு வரும். வளமையாகவே நான் இப்படித்தான் ஸ்கூல்ல படிச்சுக்கிறேன், எனவே அதே மாதிரிதான் புள்ள படிக்கணும் என்று சொல்லி படிப்பிச்சு கொண்டிருக்கிறவருக்கு இந்த கேள்வி வராது. அப்ப புள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு பெய்து சேர வேண்டிய விஷயம் கொஞ்சம் தான் பெய்து சேர்ந்திருக்கு. ஆனா நிறைய சேரணும் சொன்னா நாங்க எங்களை மாத்தணும். எங்களை மாத்துறதாக இருந்தால் நாங்க வந்து படிக்காத புதிய மெத்தட்களும் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில புள்ளைகளுக்கு எப்படி கொண்டு போகலாம் என்றதுக்கான ஒரு நாங்க எங்க தியாகமாக எங்களை வளர்த்து கொள்ளணும். ரைட்? அப்ப நாங்க எப்படி அடிப்படைகளை தெரிவு செய்யறது, இது மிக முக்கியம். ஒன்னாவது வந்து கற்றல் பேறுகள். சரியா? அடுத்தது பாடத்திட இயல்பு என்ன, அடுத்தது கல்வி திட்டம் எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்க ஸ்கூல் பாடமாக நினைக்க வேணும், ஸ்கூல் பாடத்துக்கு மட்டும்தான் நினைக்க வேணும். விளங்கினா எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அது சும்மா ஜஸ்ட். அப்ப பாடத்திட்டத்திட இயல்பு எப்படியோ அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க என்ன செய்யணும், தஜ்வீத் எப்படி படிப்பிக்கணும் முறைய நாங்க இது பண்றோம். அடுத்தது காலம். இந்த தஜ்வீத் 4 செமஸ்டர்ல முடிக்கக்கூடியதா, 2 வருஷத்துக்குரிய கால பகுதியா, எப்படி 5 வருஷம் தொடர்ந்து படிப்படியாக கொண்டு போறதா. அப்ப இந்த பிளான வந்து எங்களுக்குள்ள இருக்கணும். சரியா? இன்றைக்கு எனக்கு இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான் செய்யறேன், அது வல்ல விஷயம். நீங்க அதை சரியா வீட்டுல 4 பேர் தான் நீக்கின்னு சொன்னால் நீங்க அந்த கேக்க சரியா 4 துண்டுக்கு வெட்டுறீங்கன்னா எத்தனை பேர் இருக்குது, அப்ப எப்படி கொடுத்தா சமனாக கொடுக்கலும் 4க்கு யோசிச்சு தான் வெட்டிட்டு எத்தனை பேர் பாக்குறல. அதே மாதிரிதான் காலம் எவ்வளவு எங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு இருக்குதோ அதை நாங்க கவனத்துக்கு எடுக்கணும். ரைட்? அடுத்தது வந்து மாணவர்கள்ட்ட தயார் நிலையும் ஆசையும் பொறுத்து நாங்க கற்பித்தல் செய்வோம். இப்ப புள்ளைகளோட மனோநிலை எப்படி இருக்குது, இன்றைய காலநிலை எப்படி இருக்குது, புள்ளைகள் எல்லாரும் வந்து நேற்று நல்லா டயர்ட் ஆகிட்டு வந்திருக்கிறாங்களா, இல்ல இன்றைக்கு வளமையை விட உற்சாகமாக இருக்கிறாங்க. சோ நாங்க சில மெத்தடை மாத்த வேண்டி கூட வரலாம். ரைட்? அடுத்தது வந்து மாணவர்களோட வயது, அறிவு முதிர்ச்சி வித்தியாசம், இதுகளை நாங்க கவனிக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த சின்ன புள்ள குரூப்புக்கு நாங்க படிப்பிச்சு கொடுக்குறோம், கொஞ்சம் பெரிய ஆக்களை படிப்பிச்சு கொடுக்குறோம், இப்படி நீங்க சொல்லுவீங்க. எல்லாருக்குமே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கறதல்ல விஷயம், அவங்களுக்கு எப்படி போகணுமோ அப்படி போகணும். அதுக்கான அறிவை நீங்க வந்து தேடி வளர்த்து கொள்ளணும். அது ஒவ்வொரு டீச்சருக்கும் கட்டாயம். இல்லைன்னு சொன்னா அது புள்ள எடுப்பில இல்லை. ரைட்? அதே மாதிரி
எந்த புள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கணுமோ அதுக்கேற்ற அறிவு எங்கள்கிட்ட இருக்கணும். எப்படியான புள்ளைகளை கொடுக்கணுமோ அப்படியானவங்களுக்குரிய அறிவு எங்களுக்கு இருக்கணும். சரியா? அப்ப அதே நேரத்துல வந்து முதிர்ச்சி வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது நேரத்தோட படிச்சுட்டு வந்தவங்க, கொஞ்சம் மரபு தெரிஞ்சுட்டு வந்தவங்க இப்படி இருக்கலாம், அல்லது பேரண்ட்ஸ் ரீதியாக. அப்ப அந்த இடத்துல நாங்க கவனமாக கையாள வேண்டி இருக்கு. ரைட். அடுத்தது வந்து பிள்ளைகளோட கல்வி மட்டம் இந்த ஒரு ஊரை பொறுத்து, சரியா, வளமையான கல்வி மட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அல்லது வளமையாக அந்த சிலபஸ் எப்படி போகுதோ, ஏனைய முந்தின தாத்தாமார் நானாமார் பெஜ் எப்படி உருவாகிக்குது, அப்படியான விஷயங்களை கவனத்துக்கு எடுக்கலாம். அடுத்தது வந்து கற்பித்தல் வழிமுறையில நாங்க வந்து எங்கட அனுபவமியல் பொறுத்திருக்கோம். இப்ப எங்களுக்கு அனுபவமே இல்லாத ஒரு கற்பித்தல் வழிமுறையை நாங்க எடுக்கிறதா, அல்லது எங்களுக்கு அனுபவம் உள்ள ஒரு கற்பித்தல் வழிமுறையில நாங்க கொண்டு போறதா. இப்ப புதுசா ஒரு வழிமுறையை செய்யறதா இருந்தால் சில நேரம் அது சரி வரும், சில நேரம் பிள்ளையாகவும் இருக்கு, சரியா செய்யாது. அதாவது நாங்க ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி சில நேரம் எங்கட கண்டுபிடிப்பு சக்சஸ் ஆயிருக்கும், இல்லாமலும் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நாங்க வந்து என்ன மிக முக்கியமான ஒரு பாடம் வேற டைம் ஒன்று இல்லை, குறித்த ஒரு நேரத்துல முடிச்சே ஆகணும். அப்படி இருக்கிற நேரத்துல நாங்க எங்கட அனுபவத்தை வச்சுள்ள வழிமுறைகளை பின்பற்றலாம். சரியா? அப்ப அதே நேரத்துல ஏனைய அனுபவங்களை நாங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எங்களை பிராக்டிஸ் பண்ண வேண்டி வரும். அடுத்தது சாதனங்கள், கற்பித்தல் சாதனங்கள் இருக்குது. அவைகள் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். உதாரணமாக வாயால சொல்லிக்கொண்டு போறேன், எந்த சாதனமே பயன்படுத்துறதில்ல, அதுகள் எல்லாம் பூரணம் அல்ல. அப்ப அதுக்கு ஒரு ஒயிட் போர்டு இருக்கணும், அதை நாங்க பாவிக்கணும், அப்படியெல்லாம் இருக்குது. சரியா? அப்ப புக் வந்து புள்ளைகள் எல்லாட்டையும் இருக்குதா, எத்தனை பேட்டை இருக்குது, அடுத்தது நாங்க புதிய புதிய நவீன சாதனங்கள் எவ்வளவு இருக்குது. அப்ப இவைகள் எல்லாம் குறை நிறைகளாக பேசப்படுற, அப்ப இவைகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு பூர்த்தி என்றதை பார்க்கணும். ரைட். அடுத்த நாட்டிட நிறுவனத்திட கல்வி கோட்பாடுகள், அடுத்த சூழல் காரணிகள் மிக முக்கியம். இப்ப நாங்க வந்து இருக்கிற கொரோனா பிரச்சனையில இந்த நேரத்துல வந்து நாங்க எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் சக்சஸ் ஆக செஞ்சு கொள்ளலாம். இதுக்கு முந்தி நாங்க இருந்தது நேரடியாக படிக்கக்கூடிய சூழல். அப்ப நாங்க எங்களை மாத்தணும். ஆன்லைன் கிளாஸஸ் எப்பவுமே சக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்தால் கடைசிக்கு கொரோனா முடியறதுக்கு எத்தனை வருஷம் போகும், எத்தனை மாசம் போகும் எங்களுக்கு தெரியாது, இல்லையா? அப்ப எங்கட நாட்கள் பெய்த்து கொண்டே தான் இருக்குது, பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்ப நாங்க வந்து என்ன செய்வோம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாத்திக்கொண்டே இருக்கணும். இப்ப தஜ்வீத் கலைன்றது சஹாபாக்களோட காலத்துல இருக்கல்ல, புறவு தான் எங்களுக்கு ஓத தெரிஞ்சு கொடுத்து லேசிக்காக உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப அது மாதிரிதான் இந்த கலர் குர்ஆன்கள்ல கலர் வாரது, கண்டுபிடிக்க லேசிண்டு ஹரக்கத்துகள் வச்சது, இதெல்லாம் பின்னுக்கால வந்தது. இதே மாதிரி நாங்க இந்த காலத்துல குர்ஆனை படிக்கிறதுக்கு உள்ள சேலஞ்சஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு நாங்க எங்களை மாத்தி நாங்க எங்களை வளர்க்கணும். அடுத்து குறிப்பாக கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, 10 பேரா, 20 பேரா, 30 பேரா என்று சொல்லி பார்த்து, சரியா, அவங்க தாக்கப்படாத அமைப்புல நாங்க எங்கெல்லாம் வந்து சரியாக செஞ்சு கொள்ளும். அதாவது எங்கட பாடத்தை நாங்க வந்து செய்யக்கொள்ள மாணவர்கள்ட எண்ணிக்கை என்று சொன்னால் கொஞ்சம் கூடிய ரிஸ்க் எடுக்க வேண்டி வரும். ஆனா அதை கவனத்துக்கு எடுத்துத்தான் நாங்க சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டி வரும். எனவே நாங்க கற்பித்தல் வழிமுறைகள் நிறைய பேசுற நேரத்துல ரைட், நானே பேசிச்சுட்டு போறேன், முடிச்சோடனே ரைட். இப்ப லெக்சர் மெத்தட், இப்ப நான் சொல்லிட்டு போற மாதிரி லெக்சர் மெத்தட், இப்ப அந்த லெக்சர் மெத்தடுகள் இருக்குது. பட் பிள்ளைகளுக்கு ரிப்பீட் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னா சின்ன பிள்ளைகளா இருந்தா லெக்சர் மெத்தட் வந்து சரி வராது. அதே மாதிரி டிஸ்கஷன் பண்ணி கொண்டு போற மெத்தட்கள், பேனல் டிஸ்கஷன்கள் போடுறது, பிள்ளைகளோட பிரெயினுக்கு நல்லா ஸ்ட்ராங் பண்ணி, இப்ப நாங்க பின்னால தஜ்வீதோட முக்கியமானதுகள் பார்ப்போம். இதெல்லாம் தஜ்வீதுக்கு செய்யலாம். சரியா? இப்ப லெபரட்டரின்னு சொல்லக்குள்ள நாங்க வந்து லாங்குவேஜ் லெப்ன்னு சொல்லுவோம், சில ஸ்கூல்ஸ்ல இருக்குது லாங்குவேஜ் லெப். அப்ப அதுல வந்து நிறைய லிஸ்னிங்க்கு தேவையானதுகள், வீடியோஸ்கள், ஆடியோஸ்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நாங்க வந்து என்ன செய்யணும், எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அது ஸ்கூல்ஸ் குறிப்பாக செய்யணும், அல்லது நாங்க எங்கட மதரசாண்டு தனிப்பட்ட ரீதியில செய்யறதாக இருந்தால் இவைகள் எல்லாம் சட்டப்படி வசதியாக செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு குறை ஒன்று இருக்கிற அளவு இருக்கு. அப்படி இந்த ரோல் பிளேயிங் இதெல்லாம் இருக்குது. அந்த இடத்த நான் எடுத்து அதை செய்யறது, ஒரு மாணவிக்கு கொடுக்குற ஒரு ரோல் பிளே ஒன்று பண்ண சொல்லி, கேம்கள் ரீதியாக நாங்க கேம் எல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து செய்யறது இல்லை, பாடத்திலே செய்ய வைக்கலாம், பாடத்திலே ஒரு பகுதியாக செய்ய வைக்கலாம். ரைட். அப்ப ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து புலகள் படிப்பிச்சு விளங்காத கேள்விகள் வரும். அப்ப அவங்களுக்குள்ளுக்கு அந்த கேள்வியை கேட்க தூண்டி அவங்களிருந்து விட, நீங்களே விட சொல்லாம புள்ளகளுக்குள்ளே விளங்கினவங்களை விட செலவிக்கிற, மாத்தி அவங்களுக்குள்ள கேள்விகள் வர வச்சு விடைகள் வர வைக்கிறது. சரியா? அப்படிகளை செய்ய வைக்கலாம். அடுத்தது வந்து அவங்க புதுசாக டிஸ்கவர் பண்றதுக்கான நிறைய விஷயங்களை கொண்டு வரலாம்.
அடுத்து அசைன்மெண்ட்டுகள் கட்டாயம் நாங்க கொடுக்கணும். இந்த ஜூஸ்ல இருந்து இந்த மத்துகளுக்கான அசைன்மெண்ட் நீங்க இந்த ஜூஸ்ல ஃபர்ஸ்ட் பக்கம் ஒரு 10 பேர் கொண்டு வரக்குள்ள அப்படி கொடுக்கலாம். ரைட். அடுத்து கோஆபரேட்டிங் லேர்னிங் ஆக முக்கியம். ரைட். நாங்க பின்னால பார்ப்போம். அடுத்தது மைக்ரோ டீச்சிங். எனவே நாங்க பாக்குற நேரத்துல புள்ளகளோட திறமை வித்தியாசம் என்றதை நல்லா மனசுல வச்சுக்கொள்ளணும். எல்லாரும் எங்களோட தானே இருக்கிறீங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு சில பாடம் டக்குன்னு விளங்குற, சில பாடம் டக்குன்னு விளங்குறல. அது காரணம் என்னன்னா உங்களோட திறமை வித்தியாசம். அது மிக முக்கியமான காரணம். அதே மாதிரி தான் எங்களுக்கு எல்லா பாடத்தையும் படிப்பிக்க சொன்னா படிப்பிக்க இயலுமா? எங்களுக்கு படிப்பிக்க இயலாம். அப்படித்தானே? ரைட். அப்ப அதே மாதிரிதான் மாணவர்கள்ல வந்து தஜ்வீத்லயும் உள்ள படிக்கிறவங்க ஃபாஸ்டா படிக்கிறேன்னு சொல்லக்குள்ள அவங்களோட திறமைகளோடையும் தொடர்பு இருக்குது. ரைட். அப்ப அதுல வந்து இந்த லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த லாங்குவேஜ் திறமை இருக்கிறவங்க, மேத்தமெட்டிக்கல் திறமை இருக்கிறவங்க, ஸ்பாஷியல் திறமை இருக்கிறவங்க, அடுத்து பாடியை நல்லா யூஸ் பண்ற நேரம் அந்த திறமை இருக்கிறவங்க, இப்படி மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், தொடர்பு கொள்ளக்கூடியவங்க, இமோஷனல், இப்படி நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. மாணவர்களோட திறமைகள் பல்வேறுபட்டு இருக்குது. இதை நாங்க மனசுல அடிப்படையாக வச்சு புள்ளைகளை அணுகணும். ரைட். அப்ப நாங்க கற்பிக்கிற நேரத்துல நிறைய சாதனங்களை பயன்படுத்துறோம். அதுல முக்கியமாக தஜ்வீத் குர்ஆன் என்று சொல்லுவோம், அல் முஸ்ஹப் முஜவ்வத பயன்படுத்தணும். இப்ப நீங்க தஜ்வீத் குர்ஆன்னா எது சிறந்ததுன்னு சொல்லி கேட்க வேணா, நீங்க படிச்ச அந்த தஜ்வீதுகளை பொறுத்து நல்லா இப்ப தஜ்வீத் பற்றிய அறிவிருக்கிறவர் தான் தஜ்வீதை படிப்பிக்க போகணும். எனவே தஜ்வீத் பற்றி அறிவிருக்கிற ஒருத்தர் வந்து அந்த குர்ஆன்ல செக் பண்ணி பாக்குற நேரம் அவருக்கு ஒரு விளங்கணும், என்ன இது வந்து ஓகே, இது நல்லா படிப்பிக்கலாம். என்ன நான் இங்க சொல்ல வரேன்டா, பின்னுக்கு வந்தவங்க வந்து குர்ஆன ஓதல் ஏசிக்கி அப்படி இப்படி நிறைய விஷயங்களை போட்டாங்க. அப்ப அப்படி போடக்குள்ள அவங்க எந்த நோக்கத்துக்கு எதை போட்டிக்கிறேன்றது விளப்பம் இல்லாம நாங்க சொல்லி கொடுக்குற நேரத்துல புள்ளைகளுக்கும் அது அப்படியே தான் போய்த்து சேர்ற. சரியா? அப்ப அதனால நாங்க வந்து கொஞ்சம் கவனத்துக்கு எடுக்கணும். இதுல எது அடிப்படையிலே தஜ்வீத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் ஓதி பின்பற்றி வந்ததுக்கான அடையாளங்கள் என்ன? இது மனுஷர் பொறவு இப்ப 30 ஜூஸ் பிரிச்சதெல்லாம் சும்மா பொறவு மனுஷர்கள் லேசிக்கு சரி சமனா பிரிச்சாங்க. பொருள் எல்லாம் பார்த்து அவங்க பிரிக்கல, சம்பவம் நடுவுலோட இதே அப்படியெல்லாம் பார்த்து பிரிக்கல அவங்க. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹிஸ்புகள் பிரிக்கிறது, அப்ப அந்த நட்சத்திரம் வந்து அடையாளம் கேட்டு அவைகள் அவங்க பொருளை வச்சு பிரிக்கல. சரியா? அப்ப நாங்க இதுகள் எல்லாம் விளங்கித்தான் குர்ஆனை தெரிவு செய்யணும். அடுத்தது வந்து வாயால சொல்லி கொடுக்காம நான் சொன்னேன், இந்த கரும்பலகை அல்லது இந்த காலத்துல வந்து ஒயிட் போர்டு இருக்குது, இந்த கரும்பலகையை யூஸ் பண்றது. இதுல வந்து நாங்க சட்டங்கள் உதாரணங்கள் வரக்குள்ள நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணணும். புள்ளையோட கொப்பியில கூட கலர்ஸ் தான் நாங்க கலராக எழுத வைக்கணும். புள்ளைகளுக்கு நாங்க வந்து அந்த பார்த்தேன்னு சொன்னா ஆசை வர மாதிரி இருக்கணும். அடுத்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு லேசி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது. இது எக்ஸ்ட்ரா வேலையா நினைக்க வேணாம். கட்டாயம் ஒரு 2-3 கலர் 4 கலர் மார்க்கர்களை யூஸ் பண்றது போர்ட்லயாக இருந்தால் அந்த போர்ட்ல வந்து நீங்க முக்கியமாக எதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் போர்ட்ல எழுதப்படணும். என்ன சொன்னா கண்ணால படிக்கிறவங்க இருக்கிறாங்க, காதால மட்டும் காதாளிக்கிற திறமையை விட கண்ணால விளங்குற திறமை கூடின மாணவிகள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க வாயால சொல்றது கேட்டு விளங்கெடுக்கிறதுக்கு லேட் ஆகுது. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப நாங்க இந்த போர்ட்ல போட்டு காட்டக்குள்ள நான் சொல்றதை விட இந்த போர்ட்ல இருக்கிற இந்த ஸ்கிரீன்ல கரும்பலகை நீக்கனா என்றதைத்தான் கூட பதிகிறான் அவங்களுக்கு. எனவே தான் அது எக்ஸ்ட்ராவான ஒரு வேலையை பார்க்காம கட்டாயம் நாங்க முக்கியமான எந்த விஷயத்தையும் போர்ட் யூஸ் பண்ணணும். அது வந்து இந்த கணக்கு பாடம் மாதிரி பாடங்களுக்கு மட்டுமல்ல. ரைட். அப்ப அதுல கட்டாயம் வந்து நிறப்பேனைகளை யூஸ் பண்ணலாம். சரியா? ரைட். அடுத்தது நாங்க ஓதி காட்டணும். அதே மாதிரி சிடிகள், கெசட்டுகள், இது ஏன்னு சொல்ல வரேன்னு சொன்னா நாங்க அதை சரியா பார்த்துதான் தெரிவு செய்ய வேணும். இந்த லெப்புக்கு அனுப்புறேன்னு சொன்னால ஏசி அதை எந்த நாளும் வச்சுக்கொள்ளாம கிழமைக்கு ஒரு நாளோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளும் ஏலும். ஏன்னா அதுக்கான ப்ரொஜெக்டரை ரெடி பண்ற நேரத்துல ஸ்ரீலங்கா பொறுத்து கஷ்டம். ஃபாரின்கள் எல்லாம் அது எப்பயுமே ஒன்ல இருக்கும், ரெடியில இருக்கும். ஜஸ்ட் இதுலதான் இப்ப நாங்க அதுக்குன்னு சொல்லி எல்லாம் செய்யறதுக்கு எல்லா இடத்துலயும் வசதி இருக்காது. அதனால அது ஒரு சவாலாக இருக்குது. எனவே நாங்க ஒரு கிழமைக்கு ஒரு நாள் அதை அப்படித்தான் என்ற ஒரு பிளானோட சரி பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது இந்த சீரீஸ்ல கேட்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுல வந்து சிறந்த காரிகளோட கிராத்துகளை நாங்க யாருன்றதை பார்த்து தெரிவு செய்யணும். பசந்தா ஓதுறதுக்காக எல்லாரையும் தெரிவு செய்ய முடியாது. அப்படி தெரிவு செஞ்சுதான் புள்ளைகளை நாங்க போட்டு காட்டுறோம். சரியா? இது சாதனத்துல நாங்க ஈக்கிறோம். அடுத்தது வந்து பாட புத்தகம். நாங்க சின்ன பிள்ளைகளுக்கு இந்த காய்தா நூறு அணியாண்டுவோம், மக்தபண்டுவோம், அப்படி நிறைய பாட அந்த தஜ்வீத் படிப்பிக்கிறதுக்கு புக்ஸுகள் கொடுக்குறேன்னா புள்ளைகளை பொறுத்தவரையில நாங்க படிச்ச காலம் அல்ல இது, இந்த காலம் கவர்ச்சியான புத்தகங்கள் இருந்தால் நல்லா.
அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கூட எதிர்காலத்துல உருவாக்கலாம், நாங்க கூட உருவாக்கலாம். அதாவது இப்ப ஏபிசிடிஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு கவர்ச்சியா கலர்ஃபுல்லா பிக்சர்ஸோட புக்ஸ் வருது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு, வராமல் இல்லை. இன்னும் எங்களோட ஜெனரேஷன்கள் உருவாக்கணும். சரி, அந்த மாதிரி நிறைய கவர்ச்சியான பாட புத்தகம் சொல்லல படிக்கலேசான முறையில அமைய போறணும். அடுத்தது வந்து புள்ளைகள் கொப்பிய கூட கவர்ச்சியான முறையில கொப்பிகளை வச்சு கொடுறதுக்கு வழிபடுத்தணும் நாங்க. சரி, அதுலயும் பிக்சர்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கிறது. இப்ப நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற ஹிமாருன் கழுதை, ஹிசானுன் குதிரை, கல்புன் நாய், இதுகளை சொல்லி கொடுக்கறதும் போட்டோ உண்டு. நாங்க முதல்ல குர்ஆன்ல இருக்கிறது தான் முக்கியத்துவப்படுத்தணும். குர்ஆன் ஓதுறதுக்கு எதெல்லாம் கவர்ச்சியா செய்யணும் அதைத்தான் சொல்லி கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ்கள் அல்ல. எக்ஸ்ட்ராவான லாங்குவேஜ்களுக்கு விட குர்ஆன் ஓதுறது தான் கூடிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ரைட். அடுத்தது வந்து நாங்க நல்ல மைக்குகள் பயன்படுத்தலாம். இப்ப நாங்க வாயால சொல்லக்குள்ள கேட்கறத விட சில மைக்குகள் இருக்குது, நல்ல கிளியராக சவுண்ட் வந்து கேட்கும். அப்ப அது வந்து வயர்லெஸ் அப்படியான மைக்குகளை கூட கிளாஸ்க்கு கொண்டு போகலாம். அது வந்து தனியா அது மட்டும்தான் நடக்கிற இதுல வந்து சாத்தியம். அடுத்தடுத்து கிளாஸ் ரூம் இருக்கிற ஸ்கூல்ஸை பொறுத்து அது சாத்தியம் இல்லை. என்றாலும் அந்த ஃப்ரீயான அமைப்புல பண்ணக்குள்ள குரலும் அழகாவார மாதிரிக்கும் கேட்கறதுக்கு ஆசையா இருக்கும். பிள்ளைகளை நல்ல தெளிவாக கண்டுபிடிக்கலாம், மஹ்ரஜ் சிபாத்துகள் எல்லாத்தையும். அடுத்தது பெண் குர்ஆன் மாதிரி சிஸ்டங்களும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது நாங்க படங்கள் நிறைய இதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி மட்டும் இல்லாம இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிசில் போர்ட்ல அப்படி நாங்க படங்கள் நிறைய வச்சுக்கொள்ளணும் இந்த பாடங்களுக்கு. அவைகள் எல்லாம் இந்த சாதனங்கள். சரியா, அந்த அட்டைகள் ஒட்டக்கூடிய அந்த அட்டைன்னு சொல்லுவோம், சோகரில் ஒட்டக்கூடியதுகள், அப்படியான போர்ட்ஸ்களும் தான். அடுத்தது பிக்சர்ஸ் தான், கைக்கு ஏற்ற சின்ன சின்ன பிக்சர்ஸ். ரைட். அடுத்தது நாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு லெப் சிஸ்டம் ஒன்று செஞ்சு கொள்ளலாம். ஏன்னு சொன்னா புள்ளைகளுக்கு வந்து கேட்க வைக்கிறதுக்கு என்ன சொன்னா எங்களுக்கு காரிகள் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்து வைக்கோமேலாம். அதனால ரைட். அதே நேரத்துல வந்து தஜ்வீதை பொறுத்த வரையில அமைதியான ஒரு கிளாஸ் ரூமாக கற்பனை பண்ணக்கூடாது. புள்ளைகள் வந்து ஓதணும், புள்ளைகள் டவுட் கேட்கறது எல்லா பாடத்திலயும் மீக்கிற மாதிரி புள்ளைகள் கொஞ்சம் சத்தமாக ஓதணும், சத்தமாக பாடமாக்கணும், டீச்சர்கிட்ட வந்து சத்தமா ஓதி காட்டணும், தனியா ஓத. எனவே வந்து பெரும்பாலும் ஒரு தனியான செப்பரேட்டான ஒரு இடம் உள்ள அறையாக இருக்கணும். இப்ப நாங்க சொன்னோம் எக்ஸ்பிளனேஷன் மெத்தட் இருக்கு. இப்ப நாங்க கற்பத்த சாதனைகளை பத்தி தானே பார்த்தோம். இப்ப நாங்க சில மெத்தடுகளுக்கு போக போறோம். அதுல ஒன்றுதான் விரிவுரை, எக்ஸ்பிளைன் பண்றேன். நாங்க அந்த போர்டை ஃபுல்லா பயன்படுத்தி ஃபுல் அமைப்பை கொண்டு வர்றது. இப்ப உங்களுக்கு இந்த முறையும் செய்யலாம், பிக்சரை கொண்டு வந்து போர்டுல செஞ்சும் செய்யலாம். சரியா? ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க, அந்த புள்ளைகள் எங்கட வயசுல இருக்கிறவங்க அல்ல, அந்த புள்ளைகள் எங்கட வயசுல இருக்கிறவங்க அல்ல, ஒரு A லெவலு கீழே உள்ள மாதிரி, A லெவல் வயசு மாதிரி, அதுக்கும் இந்த ஒரு 5 வயசுக்கு மாதிரி உள்ள புள்ளைகள். எனவே சின்ன புள்ளைகளுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் நிறைய பண்ணாம இருக்கிறது தான் சிறந்தது. இப்படி நாங்க போர்ட்ல வந்து இப்படி போட்டுட்டு போனாலும் கூட நாங்க இடைக்கிட நாங்க விளங்கப்படுத்துற நேரத்துல விளங்குறா அப்படின்ற மாதிரி சின்ன 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 கேப் கொடுக்கணும். ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு கேப், ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று கொடுக்கணும். அந்த அதாவது டாபிக் மாறக்குள்ள அதுக்குள்ளுக்கே சின்ன சின்ன பிரிவு மாறக்குள்ள நாங்க வந்து கொஞ்சம் லேஸ் ஆக்கணும். கஷ்டத்தோடே போகக்கூடாது. ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் தொடர்ந்து கேட்கறது கஷ்டம். அடுத்தது நாங்க கலந்துரையாடல்கள் செய்யறது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சிலவங்களுக்கு வந்து வாயை மூடிட்டு இருக்கேலாம், பேசிக்கொண்டே இருக்கணும். சரியா? அவங்களுக்கு கேட்டுட்டு இருக்கிறது கஷ்டம். இப்படியான ஆட்களுக்கு வந்து கலந்துரையாடல் மெத்தட் வந்து மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். எப்படி கலந்துரையாடலாம் நீங்க சொல்லக்குள்ள நாங்க ஒரு லேசா அந்த பாடத்தை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப அவங்களுக்கு சொல்ற வந்து ரைட், நீங்க உங்களோட குரூப்பா கொடுத்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களோட அடுத்தடுத்த ஆக்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேச வைக்கணும். நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, பேச வைங்க. அவங்க சொல்லி கொள்ளுவாங்க, ஓ ரைட் இந்த வக்குஃப்னு சொன்னையா, ரைட் அப்ப இதில் எப்படி வக்குஃப் செய்யலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க டாபிக்கை கொடுத்து நல்லா கலந்துரையாட வைங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் முன்னுக்கு வந்து செய்யலாம். அப்படி அடுத்தது நீங்க வந்து என்ன செய்யுங்க, தொடர்ந்து நீங்களே விளங்கப்படுத்தாம கொஞ்ச நேரம் விளங்கப்படுத்திட்டு ரைட் இப்ப நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தரப்போறேன்னு சொல்லி அவங்களுக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுக்குற. கண்டுபிடிச்சிட்டு யாரு முதல்ல கொண்டு வரது, அவருக்கு ஒரு ஸ்டார் மார்க்க போடுறது, அப்படி ஏதாவது செய்யலாம். ஜஸ்ட் நீங்க வந்து பாரம்பரிய மெத்தட்ல விளங்கப்படுத்தி கொண்டு போகாம, சரியா, அவங்களுக்கு வந்து உதாரணத்தை கண்டுபிடிக்க சொன்னா டக்குன்னு கைய காலை தூக்கி ஓடி வரக்கூடிய புள்ளைகள் அப்பதான் எங்களுக்குரிய ஒரு வேலை வந்திக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நிலைமை வரும். எனவே வந்து அவங்களோட மூளைக்கு வேலை கொடுக்கணும், அவங்களோட கை காலுக்கு வேலை கொடுக்கணும். அப்படி இல்லாம இருந்தேன்னு சொன்னால் அவங்க பெரிய கவனம் ஒன்று செலுத்த மாட்டாங்க. அடுத்தது வந்து கதைகள்.
கதைகள் என்று சொல்லக்குள்ள நாங்க வந்து பாடங்களை கதைகள் மாதிரி சொல்லி கொடுக்கலாம். சில பாடங்கள் கஷ்டமான பாடங்கள் ஒரு நகைச்சுவை ஜோக்குகள் மாதிரி மாமா மாமி ஃபேமிலி என்று சொல்லி போட்டு சொல்லலாம். பிதகாம் ஒரு ஃபேமிலியா காட்டலாம். உண்ணாவாரத்து உண்ணா வரக்கூடியது உண்ணா வராம இருக்கிறது இப்படி எல்லாம் இருக்குதான். இது இவங்க ஆம்பளை பிள்ளைகள் இவங்க பொம்பளை பிள்ளைகள்னு சொல்லலாம். கொளுத்தவங்க நல்லா சாப்பிட்டேன் தஃஹீமை பத்தி சொல்லலாம், தர்கைக்க சொல்லலாம். உங்களுக்கு வந்து வேண்டிய மாதிரி உங்களோட இமேஜினேஷனை பயன்படுத்தலாம். உங்களோட கற்பனை வளத்தை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு எந்த உதாரணங்களோட ஒப்பிட்டு சொன்னால் எப்படி ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னால் அவங்களுக்கு நல்லா நினைவு வச்சுக்கொள்ளும், மாத்திப்படாம நினைவு வச்சுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். உதாரணமாக இப்ப நாங்க வந்து சகத்த அல்லது எர்மலூன இவைகள் எல்லாம் வந்து சும்மா பாடமாக்க லேசிக்க அவங்க ஜாயின் பண்ணி எழுத்துக்களை ஜாயின் பண்ணினாங்க. அதுதான் விஷயம். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஸ்டோரி ஆக்கலாம். ஒவ்வொரு பாடங்கள்லையும் கஷ்டமான பாடங்களை பொறுத்து ஒரு கதையாக எங்களுக்கு மாத்திர ஷம்சியா இது வந்து இப்படித்தான் என்று சூரியனோட சம்மந்தப்படுத்தி தொடங்கலாம். அப்படி கொஞ்சம் நாங்க எங்களை மாத்துறோம். அதே மாதிரிதான் நடிப்புன்னு சொல்றது. நாங்க நடிக்கிறது மட்டும் இல்ல, புள்ளைய நடிக்க வைக்கிறதும் தான். எப்படி நடிக்க வைக்கலாம்? உதாரணமா ஹா என்ற ஒரு எழுத்து. இந்த எழுத்தை வந்து என்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு எழுத்தை பிரிச்சு 30 பேர் இருக்குதா 28 எழுத்தை பிரிச்சு கொடுங்களேன். பிரிச்சு கொடுத்துட்டு என்ன செய்யற ஒவ்வொருத்தர ஒவ்வொரு எழுத்தை போர்ட்லயோ தாள்லயோ எழுதிட்டு வருவாங்க. எழுதிட்டு வந்து நான் தான் ஹா என்று சொல்லி தன்னை பத்தி அறிமுகப்படுத்தலாம். என் மேல பாருங்க ஒரு டொட் இருக்குது, நுக்தா இருக்குது, என்ன பாருங்க எனக்கு ஒரு வயிறு இருக்குது. புள்ளைக்கு எப்படி எல்லாம் கற்பனை வருது. புள்ள வந்து நான் ஹான்னு கொண்டு நடிச்சு காட்டுறத போர்டு தூக்கிட்டு வந்து நடிச்சு காட்டலாம். அதே மாதிரிதான் எல்லா பாடங்களையும் பயன்படுது. நான் வந்து ஹா வந்து எப்படியான பண்புன்னு நீங்க சொல்லி கொடுக்கலாம். காத்து வாரசுதுன்னா அப்பதான் சொல்லணும் நான் ஹோ நான் உச்சரிக்கக்குள்ள பாருங்க வெளிய காத்து கேக்குதா என்னால காத்து வரும் அப்படின்னு சொல்லி புள்ளையோட பாணியில வந்து நடிச்சு காட்டலாம். அடுத்தது வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு ஏரியா தான் பாட்டு கேட்கறது, பாட்டு பாடுறது. இன்ட்ரெஸ்ட் பாட தெரியாட்டியும் பாட்டு கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் மீக்கிற இல்லையா. மாணவர் மன்றத்துல தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பாட்டுன்னு சொன்னால் சிலவங்களுக்கு தூக்கமும் போற, பட் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப இந்த பாட்டுகளாக கூட நாங்க நிறைய மாத்தலாம். இப்ப நாங்க இன்டர்நெட்டை போய் பார்த்தா பாருங்க நிறைய பாட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு வந்து படிப்பிச்சு கொடுக்கறதுக்கு. இப்ப நாங்க இதை எக்ஸ்ட்ராவா நினைக்க கூடாது. இவைகளெல்லாம் சிலபஸ்ல எந்த பாடத்துக்கு எந்த அமைப்புல இருந்தா நல்லா அண்ட் பேசிக்கா யோசிக்கலாம். சரியா? ஏன்னா பிள்ளைகளுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட். அப்ப நாங்க என்ன செய்யலாம், அலிஃபுன்பா த உன்சா அப்படி பாடல்கள் புள்ளைகிட்ட கேட்டு பாருங்க. நீங்க படிச்ச என்ன சார் நினைவிக்கான்னு கேட்டா நிறைய விஷயம் நினைவிக்காது. அந்த பாட்டுல நாங்க இப்படி படிச்சோமே நல்லா நினைவிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டேட்டுகள் அது தகவல்கள் நினைவில்லா போற. அப்ப என்ன செய்யற பாட்டு வரியில வருதா டக்குன்னு நினைவு வரும். பாட்டை படிச்சு பார்த்துடனே மாத்தி படுற எல்லாமே நினைவு வரும். அப்ப உங்களுக்கு இந்த மாத்தி படுற குரூப்புகள் இருக்குது. இதுக்கு நீங்க பாட்டை உருவாக்கலாம் அல்லது புள்ளைகளுக்கு உருவாக்க சொல்லலாம். புள்ளைகள் உருவாக்குவாங்க. அல்லது இந்த குரூப்புகளுக்கு ஒரு டோன் ஒன்றை வச்சு கொள்ளலாம் மாத்தி பண்ற விஷயங்களுக்கு எல்லாம். சரியா? அப்ப நான் இங்க சொல்ல வர பாடல்கள் கூட நிறைய விஷயம் இருக்கு. ஒன்று ஆல்ரெடி கட்டி ஃபேமஸ் ஆன பாட்டுகள் இருக்கு. ஆபாத்தா அந்த மாதிரி ஆ உ இ பாபு பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ உ இ ஃபத்ஹா ஹலம்மா கஸ்டான்னு என்ன வச்சு கொள்றதுக்கு. அப்ப அதை நீங்க என்ன செய்ய புள்ளையோட கையில ஒரு கம்பை கொடுத்து போர்டுக்கு வர வச்சு அந்த பாட்டு போக்குள்ள புள்ளை சவுண்டை குறைச்சி போட்டு புள்ள அதே மாதிரி பாடி 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 ஒரு 3 புள்ளையோ 2 புள்ளையோ வந்து போர்டை காட்டி அதே மாதிரி செய்ய வைக்கிறேன். சரியா? அப்ப புள்ளையும் பாடுற மாத்தி படாம போர்டுல காட்டுற ஒரு இது ஒன்று வரும். அடுத்ததுதான் சரி நாங்க பாட்டுகள் உருவாக்கலாம்னு சொல்லி அப்படி உருவாக்கியும் செய்யலாம். உதாரணமாக அந்த கோயிலும் கீழால போறதும் வர்றதும் அப்படின்னு சொல்லி நாங்க இப்படி 2 பேர் கை இப்படி வச்சுட்டு நடுவாளத்தர் புல்லுக்கு பேத்து வர விளையாட்டு இருக்கு. இப்ப இப்படியான விளையாட்டுல என்ன செய்யலாம்னா இந்த ஆனா பானா பாட்டுகளை படிக்கலாம். ஃபேமஸான அரபு பாட்டுகளை அந்த குர்ஆனோட சம்பந்தப்பட்ட மாறிப்படாமிக்கிறது. அப்படி படிச்சு என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு எழுத்து கொடுத்தீங்கன்னு வச்சால் அந்த மாட்டிப்படுற புள்ள என்ன எந்த எழுத்து அப்ப சரா புள்ளையோட பேரை பாவிக்கிறது. ஜீம் மாட்டிப்பட்டுச்சு, ஜீம் வந்து அதுக்குள்ளுக்கு ஒளிஞ்சிட்டுது அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப இங்கே பாட்டும் சம்மந்தம் கேமும் சம்மந்தம். அடுத்து நாங்க ஒப்படைகள் கொடுக்கலாம். ஒப்படைகள்னு நான் சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அதாவது குர்ஆன்ல சில ஜுசுகள்ல கொடுக்குற வேலைகள். அப்ப அதுல கூட என்ன செய்யும் புள்ளைகள் கலர்ஃபுல்லா பசந்தா செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஹோம் ஒர்க்கை விட. அப்படியான புள்ளைகளுக்கும் நீங்க வந்து தஃப்கீமெண்டா தர்கீக்கன்னு சொன்னால் இந்த ஒப்படைகள் கொடுக்கக்குள்ள என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஆளுக்கால் அல்லது குரூப்புக்கு குரூப் வேற செக்ஷன்ல கொடுக்கலாம். அடுத்த உதாரணம் வேற ஜுசுல தேடி சொல்லி கொடுங்க. எல்லாரும் ஒரு ஜுசுல ஒரே உதாரணம் தேடிட்டு வராம வேற வேற இதுல தேடி சொல்லி கொடுங்க. புறம் அவங்களோட ஒரு புக்காக கூட உங்களுக்கு அடிக்கலாம். அப்படி நிறைய செய்யலாம்.
ஒரு புத்தகத்திலேருந்து முழு குர்ஆனையும் வந்து இந்த பேட்ச் தொகுத்திக்கிறேன். கொஞ்சம் பெரிய கிளாஸ் பிள்ளைகளுக்கு இது செய்யறது லேசி. ஏன்னு சொன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கு 2 வரி வந்திக்கும் அவங்க தொகுத்து கொண்டு வருவாங்க. அப்ப விளங்கும் மாஷா அல்லாஹ். ஆளுக்கால் வித்தியாசமானவைகள் தான் தேட வேணும். இந்த இடத்துல எதுன்னு சொல்லி பார்க்க போல. அப்ப நாளைக்கு ரைட் உங்களோட லைப்ரரியில வைக்கலுமான உங்களோட பெஸ்ட் ஒரு புக் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த ஒப்படைகளை தரப்படுத்தலாம். சரியா? இப்ப நாளைக்கு வர பெட்ஜுகளுக்கு வந்து இது 2-3 உதாரணம் இல்லை, நிறைய உதாரணங்களுக்கும் அதை வச்சு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு காலம் வரும். ரைட். அப்ப நாங்க வந்து இந்த நர்சரி ரைம்ஸ்களோட டோன்கள்ல கூட நிறைய யோசிச்சு எங்களை அப்டேட், இந்த காலம் எல்லா டெக்னாலஜியும் வந்து மிரிக்குது, இன்னும் நிறைய கண்டுபிடிக்கலாம். ரைட். அப்ப இங்க அடுத்தது உங்களுக்கு அந்த அந்த சின்ன கார்ட்ஸுகள் வச்சுக்கிறேன் பாத்தீங்களா. இது வந்து எஹ்ஃபாவுக்கான சில உதாரணங்கள் காட்டப்பட்டிருக்கும், சிலது வந்து இல்ஹாருக்கான உதாரணங்கள், இப்படி வந்து அந்த கார்டுகள். சரியா? பிள்ளைகளுக்கு புக்கா கண்டா சரியான சோம்பரம் அப்படி இருக்குது. ஆனா இதே நேரம் சின்ன சின்ன கார்ட்ல காட்டினாலும் நல்ல இன்ட்ரெஸ்டாக அவங்க விளையாடுவாங்க பின்னாலே. ரைட். அடுத்தது வந்து நாங்க வந்து குழுச்சேற்பாடுகள், குழுச்சேற்பாடு மாரி மைண்ட் மேப் மாரி. இப்போ குழுச்சேற்பாட்டுல நான் உங்களுக்கு சொன்ன நேரத்தோட ஹல்கா சம்பந்தமாக சொன்னேன். ஹல்கா மிக முக்கியம். எதுல? அல் குர்ஆன் தஜ்வீத் படிக்கிறதுல ஹல்கா மிக முக்கியம். அதாவது நாங்க படிப்பிச்சுட்டு போன பிள்ளைகிட்ட வந்து கொஞ்ச நாளே பிறகு கேட்ட மார்க்ஸை போட்டேன்னு சொல்லி ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு முழுமையாக வளரையில. ஏன்னா இது நிறைய வாயை திருத்த வேண்டிய ஒரு பாடம். இப்ப டீச்சர் வந்து திரும்ப ஒரு பிள்ளைகிட்ட 20 பேருக்கு ஒருத்தராக கேட்கக்குள்ள பிள்ளைக்கு சரியான கெப் கூட. புள்ள அந்த தொடர்ந்து அந்த நேரத்தை பயன்படுத்தும். அப்ப நாங்க என்ன செய்வோம், ஹல்கா வடிவங்கள்ல போட்டு அதுல கட்டாயம் லீடரும் போடணும். அப்படி போடுற நேரத்துல என்ன செய்யலாம்டா, அவங்களுக்குள்ளுக்கு ஒரு இலக்கொண்ட நாங்க உருவாக்கணும். நீங்க இந்த மட்டத்துக்கு வரணும், உங்களோட குரூப்ல இருக்கிற ஒருத்தரும் இந்த செக்ஷன்ல பிழையாக்கப்படாது, மிச்சம் குறைவா பிழையாக்குற குரூப் எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? அப்ப அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு வர. சும்மா டீச்சருக்கு களவுல கதைக்கிறது, டீச்சருக்கானக்குள்ள ஓதுறது அப்படி அல்ல, எப்படி சரி செஞ்சு முடிச்சோன்னு ஒரு காம்படிஷன் உண்டு அவங்களுக்குள்ள வார மாதிரி தான் நாங்க வேலையை கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடதான் அவங்களுக்கு வந்து இந்த டைமை நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உண்டு வர. அப்ப நாங்க என்ன செய்யலாம்னா, இப்ப இன்ட்ரெஸ்டா இப்ப சூரத்துல் முல்க் மாதிரி கொஞ்சம் ஃபேமஸான சூறாக்களாக இருந்தால் கூட நல்லா கொஞ்சம் பழகின பிறகு புலகளுக்கு செல்லலாம். நீங்க வந்து தஜ்வீத் குழுமுறைப்படி ஓதுங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க எப்படி பிராக்டிஸ் செய்வாங்கன்னு சொன்னா, ஒரே மாதிரி வகுஃப் தஜ்வீத் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணிட்டு வந்து பசங்க கிளாஸ்ல முன்னுக்கு ஓதிக்காரு. வளமேலே கிளாஸ்ல முன்னுக்கே வர பயமான தைரியம் இல்லாத ஒரு புள்ளையும் கூட என்ன செய்ய மாட்டா, இந்த 4 பேர்ல நானும் ஒருத்தர் தானேன்னு அரவாசி வாயா சச்சி சரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்காகிற புள்ளையும் முன்னுக்காகிற. அடுத்தது வந்து நல்லா ஓதக்கூடியவங்களோட சேர்த்து அவங்கள வந்து ஒரே டோன்ல ஓதக்குள்ள இன்ட்ரெஸ்ட் உண்டு வர. அப்ப குளிச்ச ஏற்பாடுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு வர. அப்ப நாங்க எல்லாரும் ஒரு டோன்ல பசந்தா ஓதுறோம் அப்படின்னு ஒரு கலர் சொன்னா அவங்களுக்குள்ள வரும். அப்ப அவங்க மிச்சம் ஆசையோட வந்து செய்வாங்க. எனவே நாங்க என்ன செய்யலாம்னா, தனியாக ஓத வைக்கிறது மட்டும் இல்லாம குரூப்பாக நல்லா ஓதக்கூடிய தஜ்வீத் தெரிஞ்ச புள்ள எல்லாத்தையும் கலந்து டீம் போட்டு அவங்களுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணி கிளாஸ்ல முன்னுக்கு வந்து ஒரு அரைவாசி பக்கத்தை 3/4 பக்கத்தை ஓத வைக்கிறேன். இது எக்ஸ்ட்ராவல்ல, நீங்க வளமையா உங்களோட திலாவால் ஒரு பகுதியாக கொண்டு வாங்க. வளமையாக நீங்க வந்து ஒரு 4 பக்கத்தை இப்படி ஓத வைக்கலாம் அப்படின்னா, அப்ப அவங்க வந்து அந்த புள்ளைகளுக்காக இவங்க வந்து வளமையில இதுகாம் பேணாத புள்ளை அடுத்த புள்ளைகள் இதுகாம் முறைப்படி ஓதக்குள்ள இந்த புள்ளையும் இதுகாம் முறைப்படி தான் ஓதும். எனவே இந்த முறைகள் வர முன்னால புள்ளைகளோட பிள்ளையை நாங்க அடிக்கடி திருத்தோம். ரைட். ஹிஃபுல்ல கூட இந்த இது செய்யலாம். என்றாலும் கூட ஆரம்பத்துல நாங்க தனிப்பட்ட ரீதியில புள்ளைகளோட எல்லாம் திருந்திக்கிறான்னு பாக்குறது மிக முக்கியம். ரைட். அடுத்தது வந்து நாங்க மைண்ட் மேப்பை யூஸ் பண்றது. இப்ப நோட்ஸுகள் கொடுக்கக்குள்ள நாங்க வந்து வளமையாவே இந்த எழுத்துகள் நிறைஞ்சிக்க கூடாது. இப்போ உங்களுக்கு நோட்ஸ்ல வந்து பிக்சர்ஸா வந்தோடனே மனசுக்கு பாரம் இல்லை, அல்லது மெப்புகளா வரக்குள்ள பாரம் இல்லை, டக்குன்னு விளங்குறாக்களுக்கு. எனவே எழுத்து நிறைஞ்சிக்கக்குள்ள இந்த லிங்குவிஸ்டிக் திறமை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது இன்ட்ரெஸ்ட். சரியா? இப்ப நாங்க இப்படி நூனு சாக்கினான நூனை நடுவுல போட்ட இப்படி இருக்கி அப்படி இருக்கி நான் ஒவ்வொரு ஜாய் கம்ப்யூட்டர்லயே நிறைய ஜாய் டிசைன்ஸ்களுக்கு ஸ்லைட்ஸ்கள் நீங்க பார்த்திப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைக்கு கொப்பிலேயே ஒரு மரமாக ஏதாவதாக வரைஞ்சி நார்மலா தான். பட் பிள்ளைக்கு டக்குன்னு பார்த்த பார்வையில விளங்கோன்னு விக்கலா பெண்டாபா இல்ஹாருல் ஹல்கி என்ற இந்த ஆறும் என்று சொல்லி நான் மனுஷன் தொண்டையெல்லாம் பிள்ளைக்கு வரையலாதே.
இப்படி புள்ள வந்து என்ன செய்யறேன்னா பிரிவுகளை ஒரு மெப் டிசைன்ஸ்ல வரைஞ்சு கொண்டு இது பண்றேன். அப்ப நாங்க இந்த நோட்ஸ் ஓரளவுக்கு இப்படி தெளிவாக கொடுத்தாலும் நாளைக்கு புள்ள சொந்தமா படிக்கக்குள்ள இந்த மைண்ட் மேப்பை புள்ள சொந்தமா வரையணும், வரைய நீங்க தூண்டணும். நாங்க ஒரு சில சாம்பிளை காட்டணும், காட்டிட்டு பிள்ளைக்கு இதை வேற டிசைன்லயும் செய்யலாம் என்று சுதந்திரத்தை கொடுத்து புள்ள எழுதுற நோட்ஸே இப்படி எழுத வைங்க. சரியா? அந்த நேரத்துல எக்ஸாமுக்கு படிக்க கூட பிள்ளைக்கு மிச்சம் லேசாக இருக்கும், ஒரு பாரம் இல்லாம இருக்கும். அடுத்து வந்து நாங்க என்ன செய்யறோம், நிறைய மதரசாங்கள்ல என்ன பாத்திக்கிறோம், இந்த சுவரொட்டிகள்ல ஒட்டிப்பாங்க. சுவரொட்டிகள் அது சும்மா எப்பயோ ஒரு காலத்துல ஒட்டினது அப்படியே இருக்கிறதாக மாத்திரம் இருக்க கூடாது. காலத்துக்கேற்ப அவைகள்ல மாற்றங்கள் வரணும். அடுத்து வருஷத்துக்கு வருஷம் அந்தந்த ஒவ்வொரு பெஜ்ஜுக்கும் அது சொல்லி கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கணும். ரைட்? இப்ப உதாரணமாக நான் இங்க மஹாரஜுல் ஹுரூஃப் ஒரு கலண்டர் மாதிரி இப்படி நாங்க ஒரு கிளாஸ்ல இப்படி ஒட்டலாம். அப்ப இது இல்லைன்னு சொன்னா நாங்க செய்யணும். அதை இப்ப பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது, சரியா? அப்ப நாங்க ஷூர் பண்ணி கொண்டு செய்யலாம். அப்ப இப்படி செஞ்ச அந்த கிளாஸ் ரூமும் தஜ்வீத் கிளாஸ் ரூம் என்று சொன்னால் முழுக்கவே அப்படி நடக்கலாம். இனி தஜ்வீத் மட்டுமில்ல எல்லா பாடமும் நடக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு அந்த மாதிரி டெக்கரேட் பண்ண இல்லாட்டி 1-2 செய்யலாம், சரியா? என்றாலும் பாட ஆசிரியையை பொறுத்த வரையில இவைகள் வந்து கைவசம் இருந்தால் மிச்சம் பிரயோசனமாக மாணவர்களுக்கு இருக்கும். ரைட்? எனவே இந்த பாடங்களை பொறுத்து ஆன்லைன் கிளாஸஸ் மிச்சம் பிரயோசனம், மிச்சம் யூஸ்ஃபுல். மற்ற கிளாஸ்ல நேரடியா படிக்கிறத விட இப்படியான பாடங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் இதெல்லாம் யூஸ் பண்ணி படிப்பிக்க கூடிய ஒரு டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ண இருந்தால் வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜ் மாதிரி இல்லாம புள்ளைகளுக்கு டக்குன்னு விளங்கிக்குள்ள இல்லை. ஜஸ்ட் நீங்க இப்படி உச்சரிங்க சுவாத் சுவாத் உச்சரிங்கன்னு மாத்திரம் புள்ளைய திருத்துறது கஷ்டம். ரைட்? அப்ப நீங்க இங்க என்ன செய்யணும், இந்த சுவரொட்டிய சோர்லொட்டினே பாத்துக்கோங்கன்னு சொல்லி போதா, விளங்கப்படுத்தக்குள்ள இத மாதிரி இதுகள் கொண்டு வரது அல்லது ஆல்ரெடி இருக்கிறத காட்டி காட்டி விளங்கப்படுத்தணும், சரியா? விளங்கப்படுத்தி புள்ளைகளையும் வந்து திரும்ப செய்ய வைக்கலாம். மாத்தி மாத்தி 2 பேரை வந்து ரைட் ரைட் நீங்க இந்த ஜாவா பத்தி சொல்லுங்களே என்ன, இந்த சுவரொட்டிய பயன்படுத்தி புள்ளைய முன்னுக்கு வர வச்சு பிரிச்சு காட்டலாம், ஒப்பிட்டு காட்டலாம், அதெல்லாம் செய்யலாம். குறிப்பாக நீங்க கேட்கலாம், இதுல நாக்குல வரவைகள் எல்லாம் குரூப்களை கொஞ்சம் சொல்லலுமா? பிள்ளைக்கு வந்து பயிற்சியா எக்ஸாமா கொடுக்கக்குள்ள பயப்படுற புள்ள இதை பார்த்து டக்குன்னு தேடி எடுத்து எழுதக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வர. அப்ப அவங்க வந்து கொஞ்சம் அவசரமாக சொல்றதுக்கும் கூட எழுதுறதுக்கும் கூட அவங்க வந்து ட்ரை பண்ற, சரியா? அடுத்தது வந்து இப்படியே சுவரொட்டிகள் மாத்திரமில்ல புள்ளைகளோட கையால செய்ய வைக்கவும் மேலும் நிறைய. இப்படி நாங்க உதாரணம் எல்லாம் வந்து கடையில வாங்க போனா நிறைய கிடைக்காது, அரபிக்ல அந்த அளவுக்கு இல்லை. பட் எங்களால் எழுதலாம் அல்லது டைப் பண்ணலாம். டைப் பண்ணி ஒரு கலர் ஹாஃப் ஷீட்ல எடுத்து ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்டுகள்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லாக்கி ஒட்டுறது, இப்படி விஷயங்களை வந்து எங்களுக்கு இப்படிகள்ல கீழே கீழே வர மாதிரி சொகருகள்ல இது பண்ணலாம். காலத்துக்கு காலம் பெஜ்ஜுக்கு வேலையை மாத்துங்க. ரைட்? இவங்க தந்திக்கிற உதாரணமான எங்களுக்கு வேற உதாரணம் வேணும் என்று சொல்லி இப்ப அவங்க பார்ப்பாங்க, கீழே இந்த பெஜ்ஜையும் போட்டுவிட்டா ரைட் 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 இது நான் செஞ்சேன் நாங்க செஞ்சேன் என்றக்குள்ள சந்தோஷமாக ஆசையாக செய்வாங்க. ரைட்? அப்படி இல்லாம அந்த உதாரணங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஓத வைக்கலாம். சும்மா அந்த பசந்துக்கு செஞ்சான்னு மட்டும் இருந்தால் அங்க பாடம் வந்து வேஸ்ட் ஆகிடும். அப்படி அல்ல, புள்ள வந்து படிச்சதை விளங்கித்தான் இந்த விஷயத்த செய்யும். இந்த விஷயத்த செய்யறது எல்லா புள்ளைகளுக்கும் இந்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட். ரைட்? அப்ப இந்த மாதிரி மெத்தடுகளை வந்து நாங்க வந்து சும்மா எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணாம, ரைட், எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணாம இந்த கார்டுகளை காட்டி இதை ஓதி காட்டுங்கன்னா ஒண்டொண்டா ஓதிட்டு போறேன், அடுத்தால் வாங்கோ இதை கொஞ்சம் ஓதி காட்டுங்க ஒண்டொண்டா ஓதிட்டு போறோம், சரியா? அப்படி திருத்தக்குள்ள ஓதத்தான் வைக்கிறேன் நாங்க, ஆனா அது கலர்ஃபுல் ஆகி டிஃப்ரெண்ட் ஆகி பிள்ளைக்கு ஒரு ஆசை வரும். ரைட்? அப்ப நாங்க ஹல்காவை பத்தியும் பேசினோம் நினைக்கிறேன். மாணவர்கள் மயமாக தாங்க ஹல்கா வைக்கிறேன். இப்ப நீங்க குர்ஆன் படிப்பிச்சு கொடுக்குறவங்களை பொறுத்தவரையில எப்படி ஹல்கா வைக்கலாம், இந்த எல்லாரும் மூட்ல தானே இருக்கிறேனா அப்படி யோசிக்கலாம். இப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம்னா, நீங்க படிப்பிக்கிற செக்ஷன் வேற ஒரு குரூப்பாக வச்சுக்கொண்டு ஹல்கான்னு சரி ஒரு குரூப் ஒன்று நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். அப்படி பண்ணினவங்க இருக்கலாம். அப்படி நீங்க ஹல்காவை வேறையாக கிரியேட் பண்ணி அவங்களோட குரூப் லீடர்ஸ் அடிப்படையில வேற வேற குரூப் வைக்கலாம். அல்லது வந்து முழுமையாக உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது பட் லீடர்ஸ் செய்யறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கிழமையில ஒரு புள்ள ஒரு 2 நாள் ஓதி அனுப்புற, 2 நாள் அரைவாசி பக்கம் ஓதி அனுப்புறேன். அந்த ரூல்ஸ் வந்து அந்த அவங்க இப்போ ஒரு 5 குரூப் இருக்குன்னு வைங்க, 5 குரூப்ல லீடர்ஸ்குள்ளுக்கும் மொத்தமையாக பிரிச்சு கொள்றேன் எது எதுன்னு சொல்லி. அப்ப பிரிச்சு கொண்டுட்டு ஒவ்வொரு பிள்ளையும் அரைப்பக்கம் கிழமைக்கு 7 நாளும் கஷ்டம்னா ஒரு 2 நாளோ 3 நாளோ கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி அவங்கள ஓதி பார்த்துட்டு அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டு ஓதி அனுப்புற ஆடியோல. சார்
அப்படி ஓதி அனுப்ப என்ன செய்யற, இந்த புள்ள திருத்தம். அப்ப டீச்சர் 30 பேரை திருத்துறன்றது போல இந்த புள்ளைக்கு திருத்துற ஒரு இந்த புள்ள திருத்தக்குள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னால் தனக்கு தெரிஞ்ச அறிவை இன்னும் வளர்த்து கொள்ளுது. ஏனைய புள்ளைகளுக்கு வந்து டீச்சரால மாத்திரம் அறிவு போகாது, டீச்சர்கிட்ட கேட்க சங்கடமாய்க்கிற டவுட்டுகளை ஏனைய புள்ள கேட்டுக்கொள்ற நிலைமை ஒன்று வருகுது. எதிர்கால ஆசிரியைகள் தற்பொழுதே உருவாகுறாங்க, அந்த ட்ரைனிங் வருது நிறைய. எனவே இந்த ஹல்காகள் வந்து நிறைய பிரயோசனமான மெத்தட். அப்ப நாங்க அதுல வந்து புள்ளைகள் குறிச்சுக்கொள்ளணும். ஜஸ்ட் இன்றைக்கு இவ பாடம் தந்த என்னால் ஒரு ரைட் திருப்தி என்றா ஒரு மார்க் கொண்ட வச்சுக்கொள்றோம். நீ அதுல வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்க வேண்டியவங்க இருந்தா நாங்க அந்த அமைப்புல எக்ஸ்கியூஸ் கொடுக்க வேண்டிய அவங்களோட நிலைமைகளை பொறுத்து. அடுத்தது ஹல்காண்டு சொல்லக்குள்ள ஒன்று வந்து ஒத்தர் முடிய பார்த்து ஓதுறது. அடுத்தது வந்து எல்லாரும் சேர்ந்து லிசன் பண்றது. அடுத்தது வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே அடியாக வசனமாக டீச்சரோ அல்லது ஹல்காட லீடரோ ஓத பின்னால வந்து ஒவ்வொரு வசனமாக ஓதுறது. சரியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற தொத்தரோத அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அது அழகா ஓதுற, திரும்ப அடுத்த முறை திரும்ப சேர்ந்து ஓதுற. ரைட், இது இப்ப அந்த சொல்லி கொடுக்குற ஆள் மனசுல வச்சுக்கொள்ளணும், டீச்சரோ அல்லது அந்த தலைவியோ. நான் சொல்லி கொடுக்குற நேரத்துல இது லேசான சட்டமா, இது வந்து நிறைய பேர் எல்லாரோட வாய்ஸும் ஒரே மாதிரி வருதா, கொஞ்சம் பேர் குண்ணா செய்யறாங்க, கொஞ்சம் பேர் குண்ணா செய்யலையா அப்படின்னு சொல்லி கவனிச்சோம். அப்படி கவனிச்சு என்ன செய்யலாம், அவங்க வந்து திரும்ப 2-3 முறை எக்ஸ்ட்ரா சொல்லி ஓதி காட்ட வேண்டி வரும் அப்படியான வசனங்களை. சரியா? அப்படி இல்லாம யாருக்கு சரி இது எப்படி ஓதுறன்னு விளப்பம் இல்லைன்னு தனிப்பட்ட ரீதியில சொல்ல விருப்பம் சொன்னா அதுக்கு இடையில கொஞ்சம் கெப் போட்டு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கலாம். நீங்க தனியை ஓதி காட்ட விருப்பம் சொன்னா நீங்க ஓதி காட்டிலும் சிலவங்க கொஞ்சம் போக போகத்தான் முன்னுக்கு வருவாங்க, சின்ன சின்ன ஹல்கால செய்வாங்க. ரைட், அடுத்தது நாங்க சொன்ன அந்த கார்டுகள்ல வந்து இந்த சின்ன சின்ன கார்டுகள் வச்சு போடலாம், ஃபிளாஷ் கார்டுகள். அதாவது இது நல்ல இன்ட்ரெஸ்டான உண்டு, பிள்ளைகளுக்கு கேமாகத்தான் இது அறிமுகப்படுத்தணும். மற்றபடி அந்த அந்த அதாவது படிப்பாக பிள்ளைகள்கிட்ட காட்டிக்கொள்ள கூட நாங்க இப்போ ஒரு ஃபன்னாக செய்வோம். குர்ஆனை படிக்கிறது ஒரு ஃபன் என்று சொல்லித்தான் நாங்க ஒரு மொண்டிசூரி மாதிரி பிள்ளைகளுக்கு காட்டிக்கொள்ளணும். மொண்டிசூரி வயசு பிள்ளைகளுக்கு நல்ல எப்படின்னு சொன்னால், உதாரணமாக இது அலிஃப் பா தாவை நாங்க இங்க போட்டிக்கிறோம், ஹரக்கத் போடலாம், போடாம இருக்கலாம், இப்படி எல்லாம். உங்களுக்கு ஒன்றோ பிக்சர்கள் வேணும்னா இந்த பக்கத்திலே போடலாம், பின்னுக்கு போடலாம், ஜஸ்ட் எழுதலாம், இல்லைன்னு சொன்னா பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். இதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் கலர்ஸை மாத்தலாம். இப்ப மஹ்ரஜ்கள் ஒரே மாதிரி வர மஹ்ரஜ்கள் ஒரே இடத்துல இருந்து வரக்கூடிய தொண்டையில இருந்து வரக்கூடிய 6 எழுத்துக்கும் ஒரு ஒத்துமையோண்ட காட்டலாம், கலர்ட போர்டர்லயோ ஏதோ ஒரு ஒத்துமையோண்ட காட்டலாம். சரியா? அல்லது சிஃபாக்கள் ஒன்றுக்கு வாரத்தை வச்சு தஃப்ஹீம்னா கொஞ்சம் தஃப்ஹீமாக கொஞ்சம் கொளுத்த மாதிரி இருந்தான். இப்ப மேல பார்த்து உச்சரிக்கணும் என்றதை வந்து நீங்க மேல பார்த்து ஒரு அம்புக்குரிய ஒரு ஐக்கன் ஒன்றை காட்டலாம். அப்படி என்ன செய்யலாம் என்று சொன்னால் அந்த எழுத்துக்களோட சிஃபாவை வந்து குறியீட்டுல புள்ளலை விலங்கெடுத்து காட் போடலாம். இப்ப நாங்க அந்த நேரத்துல கேட்கிற உதாரணமா இந்த கேம் இது ஒரு பாக்ஸ்ல அழகா எல்லா வந்து இதுல வந்து இஸ்தியலா என்றால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த உச்சரிக்கக்குள்ள மேல சவுண்ட் வாரது கழிக்கிறேன், அந்த எழுத்துக்களை தேடி பிடிங்கன்னு சொல்லி அப்ப புள்ள ஐக்கனை வச்சு தேடி பிடிச்சிட்டு வார. இப்ப எல்லாரும் வந்து தேடி எடுத்துட்டு வந்துன்னு சொன்னால் இப்ப கையில இருக்கிற அந்த கார்டை வச்சுட்டு புள்ள என்ன செய்யற, அந்த ஐக்கனை பார்த்து கொண்டேதான் உச்சரிக்கணும். உச்சரிக்கிற நேரம் அந்த புள்ளைக்கு ஐக்கன் ஹெல்ப் பண்ணுது, இது மேல உச்சரிக்கணும் என்று சொல்லி பிள்ளைக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இது மெலிஞ்ச எழுத்து, இது கொழுத்து எழுத்துன்னா என்ன விஷயம், வாயை முழுக்க பயன்படுத்தணும், வீடியோ ஆஃப் பண்ணுங்க, ஃபுல்லா பயன்படுத்தணும் அல்லது கொஞ்சம் பயன்படுத்தணும் என்றதை வந்து புள்ள என்ன செய்து கொஞ்சம் தடிப்பமான எழுத்து, இது மெல்லி எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கிறேன். இப்ப நீங்க இந்த ரூல்ஸை போட்டு உம்மா அப்பமாருக்கு செஞ்சு அனுப்ப சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு கார்டு செட்டப் செய்ய வைக்கலாம். செய்ய வச்சு அவைகளை செய்யக்கொள்ளையும் நல்லா கிளியராக இருக்கும். இந்த வீடியோ அடுத்தது இந்த கார்டுகள் வந்து புக்கை விட நிறைய புள்ளைகள் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கார்டுல வந்து ஒரு எழுத்து ஒழிச்சிட்டு சொல்றேன், அலிஃபை தேடி எடுங்க உண்டோ பேரு, இல்லாட்டி சவுண்ட் ஆவை தேடி எடுங்கன்ற. சரியா? அதே மாதிரி தாவ பாவை தேடி எடுங்கன்னு சொல்லலாம். அப்படி அல்ல நாங்க வந்து ஃபிளாஷ் கார்டுகள்ல வந்து 2 ஒழிக்கிற தேடி எடுக்க சொல்றோம், அல்லது கீழே எல்லாம் பெரட்டி வச்சுட்டு தேடி எடுக்க சொல்றோம். தேடி ஒரு இந்த 4 எழுத்த போர்ட்ல எழுதுங்க, யாரு தேடிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வாரன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அல்லது பாஸ்கெட்ஸ்ல வந்து கார்டுகள்ல நீங்க சொல்ற எழுத்த போடுற, இப்படி நிறைய கேம்ஸ் வைக்கலாம். ரைட், அடுத்து டைம் லைன் ஒன்று போட்டுக்கொள்ளணும். நாங்க வந்து டைம் லைன் ஒன்று இல்லாதால நிறைய பேர் பிரச்சனைகள் பண்ற. அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால்,
நாங்க எங்கிட்ட சிலபஸ்ன்னு சொல்லக்குள்ள இப்ப நாங்க இங்க போட்ட முக்கியமா ஒரு 9 டாபிக் மட்டும் நாங்க படிச்சோம். வக்கஃப் மத்ன்னு சொல்லி இப்படி நிறைய பாடங்கள் போட்டோம். அப்ப இதுகாம் இல்ஹார் எல்லாம் நாங்க டாபிக்ல பேரே போடல. ஏன்னு சொன்னா நூனு சாக்கினாங்களுக்கு தான் அவ்வளவும் வரும். சரியா? அப்ப அத மாதிரி மெயின் டாபிக்ஸ்கள் எல்லாமே கவர் பண்ணப்படும். எல்லாமே கவர் பண்ணப்படணும். தஜ்வீத்லயா இருந்தாலும் தான், திலாவால இருந்தாலும் தான், ஹிஃப்ல சிலபஸாக இருந்தாலும் தான். குறிப்பாக தஜ்வீத்ல வந்து நாங்க முக்கியமாக மனசுல நினைவச்சு கொள்ளணும். இந்த இல்ஹார் இக்லாப் இத்காம்களை ஊண்டி சொல்லி கொடுத்துட்டு முக்கியமான நிறைய விஷயங்களை பத்தியே பிள்ளைக்கு அறிவில்லாம போற தியரிய நான் சொல்ல வரல. பிள்ளைகளுக்கு அந்த எந்த அமைப்புல ஓதணும் என்ற பிராக்டிஸ்ல மற்ற விஷயங்களோட அறிவு சிபாத்துகள் எதுவுமே இல்லாம தான் புள்ள வந்து ஓதி பழகுற. பிள்ளைக்கு சிபாவை சொல்லி கொடுக்க தேவையில்லை, சிபா முறையில ஓதுறத சொல்லி கொடுக்கணும். ரைட்? அப்ப என்ன செய்யறேன்னு சொன்னால் நாங்க சிலவங்களுக்கு டைம் பிரச்சனை, அதால வந்து முக்கியம் எது முக்கியம் இல்லாதது என்று தெரியாதால முன்னுக்கு துண்ட முடிக்கிறோம், அல்லது முன்னுக்கு ஓவர் விளக்கமாக படிக்கிறோம். கடைசிக்கு ஆக முக்கியமான டாபிக்ஸ்ல சிலதே இல்லை. அப்ப அங்கின வந்து நாங்க சிலபஸ் வந்து உண்மையானதாக ஆதாரபூர்வமானதாக இருக்கணும் என்ற அந்த நிபந்தனை இல்லாம போறோம். சிலபஸை பொறுத்தவரையில நாங்க வந்து முக்கியமான அனைத்து விஷயங்களும் கம்ப்ளீட் பண்ணப்படணும். எந்த வயசு புள்ளலும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணப்படணும். அப்ப அதை நாங்க சரியா செய்யும். இப்ப நாங்க ஹிஃபுல்ல மட்டும் கொஞ்சம் டைம் லைன் பொதுவாக ஆக்கள் போட்டு கொள்வாங்க. அதாவது நீங்க ஒரு கிழமையில இவ்வளவு பாடம் தரணும், ஒரு மாசத்துல இவ்வளவு பாடம் தரணும் என்று போடுவாங்க. இந்த அப்படி அவங்க விருப்பமான மாதிரி ஒரு சாட்டை வந்து உங்களோட புள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நேரத்தோட போட்டு போர்ட்ல போட்டு அல்லது புள்ளைகள் கொப்பியில் எழுதி கொள்ற மாதிரி வைக்கணும். அவங்க பதிஞ்சிக்கணும், இந்த நாளைக்குள்ளுக்கோ இந்த கிழமைக்குள்ளுக்கு நான் இந்த போர்டரை தாண்டலன்னு சொன்னா எனக்கு கடைசிக்கு பாடமாக்கி முடியல. ஹிஃபுலாக இருந்தால் பாடமாக்கி முடியல என்றது அவங்க தெரிஞ்சுக்கணும். திலாவா ஹல்கானாலும் இப்படி ஒரு போர்டர் மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களோட குரூப்ல போட்டிக்கணும். அப்ப நீங்க இந்த ஹிஃபுல அடிக்கடி ரிமைண்ட் பண்ணணும், இந்த துண்டுல நீங்க இவ்வளவு செய்யணும் என்றதை ரிமைண்ட் பண்ணணும். அப்படி நீங்க ஹிஃபுலுக்கான போர்டர் போடுற நேரத்துல மார்க்ஸையும் போடலாம். இந்த இத்தனை ஒரு 4 பக்கம் உள்ள சூறாக்கு ஒரு 10 மார்க்ஸ், 5 பக்கம் உள்ள சூறாக்கு ஒரு 12 மார்க்ஸ் அப்படின்னு மார்க்ஸையும் நீங்க போடலாம். இப்ப பிள்ளைகளுக்கு அது இன்னொரு உற்சாகம். ஏன்னா நீங்க 100ல இத்தனை மார்க்ஸ் மொத்தமா இருக்குது, 40 மார்க்ஸ் இப்பளுக்கு நீங்க 100க்கு வச்சுக்கிறீங்கன்னா அது நேரத்தோட பிள்ளைக்கு தெரியும். தெரிஞ்சு நீங்க என்ன செய்யணும், கடைசியாக எக்ஸாம் பேப்பர் வைக்கிற நேரத்துல ஹிஃபுல் கேட்காம இந்த கால பார்டர் வச்சு 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 கேட்கணும். சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்கறது மட்டுமல்ல, பெரிய பிள்ளைகள்ட்டையும் இப்படித்தான் கேட்கணும். அந்த நேரத்துல சிலவங்க சொல்லுவாங்க சில பிள்ளைகள் பாடமாக்கவே இல்லை நிறையா. அப்ப அங்கின வந்து சின்ன பிள்ளைகள்னு சொன்னா இனி பேரண்ட்ஸ் பாடமாக்க வைக்கிறதும் முக்கியம். அதே நேரத்துல டீச்சர்ஸை பொறுத்த வரையில திரும்ப 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 அவங்க கேட்க வைக்கணும், கிளாஸ் ஓதுறது கேட்க வைக்கணும். அப்படி அவங்க கேட்க வைக்கிறது அவங்க வந்து திரும்ப திரும்ப கிளாஸ்ல ஓதி காட்டி பிள்ளைகளை சேர்ந்து ஓத வைக்கணும். அப்படியெல்லாம் செய்யக்குள்ள அவங்க டைமை சரியா பார்த்துக்கணும். சரியா? டைம்னு சொல்லக்குள்ள இந்த ஒரு கிழமையில இவ்வளவு முடிச்சுக்கணும் அண்டு சொன்ன இன்றைய நாள் நான் இந்த 2 டாபிக்கையும் கவர் பண்ணணும் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி போறது. அப்ப நாங்க முடிய கிட்டவா இருக்கிறோம். அதுல குறிப்பாக நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தஜ்வீத் கலை என்று சொன்னால் தஜ்வீத் கலையை கற்பிக்கிறது வேற, தஜ்வீத் கலையை பற்றி கற்பிக்கிறது வேற. தஜ்வீத் கலையை படிக்கிறது வேற, தஜ்வீத் கலையை பற்றி நாங்க படிக்கிறது வேற. தஜ்வீத் கலையை பற்றி படிக்கிறது தான் எங்கிட்ட இந்த தஜ்வீத் கோர்ஸ். தஜ்வீத நாங்க படிக்கல, நாங்க இப்போ ஓதல்கள் திருந்தி ஃபுல்லா ஓதல் ட்ரைனிங் கொண்டு பண்ணல. இப்ப நாங்க என்ன பண்ணினோம், தஜ்வீத் கலையை பத்தி தான் படிச்சோம். அதுதான் நாங்க இப்ப படிச்ச தியரிஸ்கள் போட்டு எழுத்துக்கள் போட்டு ஆக்கள் குறிப்பாக முக்கியத்துவம் செலுத்துற இதுல சில தியரிஸ்களுக்கு தான் அதெல்லாம் முக்கியம். தஜ்வீத் கலையை கற்பிக்கிறது தான் ஆக முக்கியம். ஆனா ஒரு டீச்சரை பொறுத்த வரையில தஜ்வீத் கலையையும் கற்பிக்க தெரிஞ்சுக்கணும், தஜ்வீத் கலையை பற்றி கற்பிக்கவும் தெரிஞ்சுக்கணும். தஜ்வீத் கலையை பற்றி கற்பிக்கிற வேலை வந்து குறிப்பாக அல்லது தஜ்வீத் கலையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது வந்து முத்தஹஸ்ஸிஸ்கள், தஜ்வீத் துறையில வந்து துறை அறிஞர்கள், தஜ்வீத் ஆசிரியர்கள் இந்த மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது தேவை. சரியா? மத்தபடி தஜ்வீத் முறைப்படி ஓதுறது சரியா, சிபா மஹ்ரஜ்கள் ஆக முக்கியம். அந்த அமைப்புல ஓதுறது அந்த பிள்ளைக்கு அந்த அறிவு பேத்திக்குதா, அந்த பிள்ளைக்கு அந்த திறமை வளர்ந்திக்குதா, அந்த பிள்ளை பிராக்டிக்கல்ல செஞ்சிக்குதா, அதுதான் தஜ்வீத் கலையை கற்பித்தல். சரியா? இந்த விஷயத்த ரெண்டையும் மாத்தி கொள்ளாம தான் நாங்க எந்த பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறேன்னு சொல்லி நாங்க தெரிஞ்சிருக்கோம். ரைட்? எனவே நாங்க கடைசியாக நெருங்கி கொண்டிருக்கிறோம் முடிக்க.
ஒவ்வொருத்தரும் நாங்க நினைச்சுக்கொள்ளணும், இது மத்த பாடங்கள் போல அல்ல. அதாவது குர்ஆன் வந்து மனசுல பதியணும் என்றால், குர்ஆன் திலாவாவோ ஹிஃபுலோ ஏதோ மனசுல பதியணும் என்று சொன்னால் எங்கட நீய தூய்மையானதாக இருக்கணும். இன்னொருத்தட்ட சொல்றதுக்காகவோ புகழுக்காகவோ இல்லை. அப்படி செய்யறதால் எந்த பிரயோசனமும் இல்லை. இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு சேலரியை மெயினாக யோசிக்கும். சேலரி என்று சொல்றது அவங்களோட சைட் தான், அவங்க செய்யற வேலைக்கு எடுக்கிற சேலரி அவ்வளவுதான். ஆனா அந்த இஹ்லாஸ் வந்து எப்பயுமே இருக்கும். அல்லாஹு தாலாக்காக செய்யணும். நீங்க கூடுதலாக செஞ்சது அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹு தாலாவோட தெரிஞ்சிருக்கணும். நாளைக்கு கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே பிள்ளைக்குட்ட இஹ்லாஸை தான் பிள்ளைகளுக்குள்ளே உருவாக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் வரணும்ன்றதுக்காக அல்ல, அதெல்லாம் முக்கியம். சொர்க்கத்துல நிறைய கிடைக்கணும் என்றது முக்கியம். அதை நினைவுபடுத்தணும். சரியா? அடுத்தது வந்து பாடமா கூட நேரத்துல பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருந்தால் பாவங்கள் கூட செஞ்சுப்படுதா, நன்மைகள் இல்லாம பேத்திக்குதா, இவைகள் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்குள்ள அடிக்கடி ஞாபகம் ஊட்டணும். இவைகளாக முக்கியம். சும்மா அந்த திறமைகள் அறிவு மட்டுமல்ல. அதே மாதிரி வந்து பொருத்தமான நேரங்கள்ல புள்ளைகளை ஓத வைக்கணும். பொருத்தமான கவர்ச்சியான அழகான இடங்கள்ல புள்ளைகளை வந்து கூட்டி கொண்டு போய்த்து வெளி இடங்கள், இதனாலும் ஒரு கிளாஸ் ரூம் வந்து தேவையில்லை. புள்ளைகளுக்கு விருப்பமான மாதிரி ஹல்காஹல் வைக்கிற இடங்கள், எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டான இடங்களை கூட்டி கொண்டு போகலாம். அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நெருங்கி கொண்டு அப்படியெல்லாம் இல்லை. சரியா? அடுத்தது புள்ளைகளுக்கு வந்து மிச்சம் தூக்க மஸ்தி இல்லாத இன்ட்ரெஸ்டான டைம்கள், இப்படியான நேரங்களை பயன்படுத்த சொல்லி தூண்டணும். ரைட்? அடுத்தது நாங்க வந்து புள்ளல் பாடமாக்குற நேரத்துல ஒரு குர்ஆனை தான் பயன்படுத்த வைக்கணும். ஏன்னு சொன்னா பல குர்ஆன்களை பயன்படுத்துற நேரத்துல புள்ளைக்கு இடம் மாறிப்பட சான்ஸ் இருக்கிற. வேணா பாடமாக்குற நேரத்துல எந்த பக்கம், வலது பக்கமா இடது பக்கமா, மேலே வசனம் கீழே வசனம் எல்லாம் பதிகிற. அப்ப அது மாத்தி மாத்தி வந்து செய்யக்குள்ள கஷ்டம். புள்ள திலாவா செய்யறதுக்கு கூட புள்ளைக்கு விருப்பமான ஒரு குர்ஆனை கொடுக்கலாம். நீங்க அந்த ஃபர்ஸ்டுக்கே ஒரு குர்ஆனை அறிமுகப்படுத்தலாம் அல்லது. ஆனா புள்ள மாத்தி மாத்தி நீங்க சொல்ற குர்ஆன்ல ஓதணும்னு சொல்லக்கூட சில நேரம் அது வேற சங்கடங்கள் புள்ளைக்கு வர சான்ஸ் இருக்கிற. அடுத்தது புள்ள வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு திலாவா, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஹிஃபுல் செய்யணும், ஒரு கிழமைக்கு எவ்வளவு செய்யணும் என்ற விஷயத்துல புள்ளலுக்கு ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு பதிவை கொடுக்கணும். அப்படி இல்லாம எக்ஸாம் கிட்ட வகை கேட்க கூடாது. சரியா? அடுத்து புழல்காரிகள் கிராத்த கேட்கிற விஷயங்கள்ல அடிக்கடி அவங்க வளமையாக கிழமைக்கு 2 நாள் இது கேட்கணும். இதெல்லாம் அவங்களோட லைஃப் ரூட்டீன்ல வளரணும். ஒரு தஜ்வீத் டீச்சர் இதுகளை அவங்களுக்கு உருவாக்கணும். காரிகளோட கிராத்தை கேட்கறது, ஹிஃபுல் பண்றது, எக்ஸ்ட்ரா திலாவா செய்யறது, தெரிஞ்சவங்கள்ட்ட போய் திலாவா திருத்துறது, தியரிஸ் லைட்டா மீட்டுறது, அது கடைசியா. சரியா? இவைகள் எல்லாம் சேர்ந்து எக்ஸ்ட்ரா புலகள் டைம்ல இயங்கினா மட்டும்தான் புலகளோட திலாவா திருந்துற. சரியா? அடுத்தது வந்து மனப்பாடம் மிட்டவைகளாக இருக்கலாம். திரும்ப திரும்ப தஜ்வீதுகள் டக்குன்னு மறக்க சான்ஸ் இருக்கிற சட்டங்களா இருக்கலாம். எல்லாம் தான் திரும்ப 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 மீட்ட வைக்கணும், ஒன்று கொண்டு ஜாயின் பண்ண வைக்கணும். குறிப்பாக எங்க பாடமாக்க குழப்பிலே ஆகுதோ அப்படியான அந்த அந்த 2-3 சொல்ல ஒரு 10 முறை கூட சொல்லி கொடுக்கணும். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லயும் திரும்ப திரும்ப சொல்லாம. டீச்சர்டையும் அது ஒரு பொறுப்பு. சரியா? அடுத்தது வந்து இந்த மீட்டல், ஹோம்ஒர்க்கள் இவைகள் எல்லாம் வந்து சரியாக செய்யப்படாம கடைசி நேரத்துல சிலபஸ் முடிக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக பிள்ளைக்கு அது வந்து கஷ்டமாகத்தான் இருக்கும். சரியா? என்று சொன்னா எங்களுக்கே அது கஷ்டம் தான், பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதனால நாங்க அந்த விஷயத்திலையும் கூடிய கவனம் வந்து செலுத்தணும். எனவே நாங்க இந்த நேரத்தை பொறுத்து எங்களால செய்ய இயலுமான முக்கியமான விஷயங்களை நாங்க உங்களோட பகிர்ந்து கொண்டோம். எனவே நாங்க தஜ்வீத் கலையை எப்படி கற்பிக்கலாம் என்றதுக்கான சில பல ஆலோசனைகளை உங்களோட நாங்க பரிமாறிக்கொண்டோம். அப்படி இல்லாம நீங்க கட்டாயம் அந்த ஃபீல்ட்ல இறங்கி பாக்குற நேரத்துல உங்களுக்கு விளங்கும் நாங்க எவ்வளோ டெவலப் ஆகணும், அப்டேட் ஆகணும், காலத்துக்கு ஏற்ப எங்களை மாற்றணும், புள்ளைகள் எங்கள்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க என்ற விஷயங்கள்ல கவனத்துக்கு எடுக்கணுமே தவிர எங்கள்கிட்ட இருக்கிற பிழைகள் இருந்தால் குறைகள் இருந்தால் மாற்றிக்கொள்ளணுமே தவிர பிள்ளைகளால் முடியாது என்று சொல்லி நாங்க எப்பயுமே முடிவெடுக்க கூடாது. ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.